என்ன அமரன் டிரைவர் பறையொலின்ற ஐடியும் ரெண்டு ரெண்டு ஐடியில் வர ஒரே நேரத்தில் டிரைவர் என்ன மணி 11 மணி ஆக போதப்பா. 10 மணி ஆச்சா? தூங்காமலாம் இன்னும் இருக்கிற? சண்டே தானே, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பியப்பா. ரெஸ்டடு ரெஸ்டடு பாவம், ரொம்ப கஷ்டப்படுற. நான் வந்து தற்குறிகள் தற்குறிகளையும் வெள்ளலிகளையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் வெள்ளலிகளை பூரா கெஞ்சுறாங்க தற்குறிகிட்ட போய். ஆட்சிக்கு வந்துட்ட, தமிழீழத்துக்காக என்ன பேசுற, என்ன செஞ்ச, மே 18ல ஏன் கொடி ஏத்தல? டேய், யாரா நீங்கெல்லாம்? பைத்தியக்கார பயலுகளா? ஆ? அதுக்குத்தான் 2 பேரும் கூப்பிடுறேன், வாங்கடா பேசுவோம் அப்படின்ட்டு. தற்குறிகளும் தாவேக்கா தற்குறிகளும் வடுக வெள்ளலிகளும். மேதகு பிரபாகரன் மல்லர் பேசுகிறேன், வாங்க பேசலாம். அப்படியே என்ன அமரன் டிரைவர், அப்படியே கடிச்சு அப்படியே என்னை தொண்டையிலே கடிக்கணும் போல தோணுமே. கடைசியில நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் பே- கூவத்துல தள்ளி விட்டீங்களடா டேய். சொல்றத கேட்டீங்களடா? இருங்கடா டேய், ஆபாசம் பேசாதீங்கடா, ஆபாசம் பேசாத, ஆபாசம் பேசாதன்ற. அதையும் தாண்டி போய் ஒரு அடி நீ நியாயப்படுத்துறீங்க பாரு. நீங்க ஆபாசம் பேசிட்டு நியாயப்படுத்துறீங்க பாரு, அதுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்க பாரு சேர்ந்துக்கிட்டு. அப்பவே முடிஞ்சிருச்சு. சரி, நாம் தமிழ் கட்சியை குழி தோண்டிட்டாங்க, இனி பாடையை கட்டி தூக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு இருந்தேன். கடைசியில் கரெக்டா மே 14ஆம் தேதி பாடையில ஏத்திட்டாங்க. ஏத்துனாலும் பரவாயில்ல, சும்மா விட்டீங்களா, போய் கூவத்து ஆத்துல போய் தள்ளி விட்டு வந்துட்டீங்க பாடிய. வரச்சொல்லு, உன் பங்காளிகளை வடுக வெள்ளலிகளை வரச்சொல்லு, பேசுவோம். உனக்கு மைக் தரேன், கோகுஸ் தரேன். வடுக வெள்ளலியில கூட்டி உன் பங்காளிகளை. உனக்கு காசு கொடுத்தானு, ஆட்டோ வாங்க காசு கொடுத்தான்ல, அவனை அப்புறம் வர சொல்லு. தந்தான தந்தான தானான மேதகு பிரபாகரன் மல்லர். எம் இனம், என் ரத்தம், என் குடி, தமிழினத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் மல்லர் பேசுறேன், வாங்க. ம், ரெண்டு, தந்தான. ஓகே, இங்க இருக்குது, இங்க இருக்குது. ஓகே, இட்ஸ் கிளியர், இட்ஸ் கிளியர்.
தாவேக்கா தற்குறிகளும் வடுக வெள்ளலிகளும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் மேதகு பிரபாகரன் மல்லர். வடுக வெள்ளலிகளிடம் பிச்சை எடுத்து ஆட்டோ வாங்குறவர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது என்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தமிழினத்தில் பிறந்தவன், தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் வடுக வெள்ளலியிடம் பிச்சை எடுக்க மாட்டான். ஒரு தவறு செய்தால் அதை நியாயப்படுத்த மாட்டான். தவறு என்றால் தவறு, அவ்வளவுதான். ஆனால் இங்க இருக்கும் இந்த வடுக வெள்ளலியிடம் பிச்சை எடுக்கும் ஒரு நபர் பேசுவதெல்லாம் ஆபாசம், அவதூறு, ஆணவம், சாதிய வெறி தாக்குதல், ஆதிக்க சாதி மனநிலை. எப்படி நீ தமிழனா இருக்க முடியும்? பிச்சை எடுப்பவன் தமிழனடா? டேய் சொல்டா, பிச்சை எடுப்பவன் தமிழனா? அதுவும் வடுக பயல்கிட்ட போய் பிச்சை எடுப்பவன் தமிழனா சொல்லு? என்ன போட்டிருக்கான் இங்க? ஓகே, இங்கே கொடுத்துருக்கானா? சரி, இது என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இது என்னது? அதுயா நம்ம திங்க் பண்றத விட பூரா திங்க் பண்றானுங்க. சரி, ஏ டிரைவர், பறை வழியில வா, அப்பதான் உனக்கு மைக் கொடுப்பேன். பறை வழி ஐடியில் வா. அது உன்னோட ஐடி தான் டுபாக்குரு. நீ எந்தெந்த ஐடியெலாம் வருவேன் எனக்கு தெரியும். நீ பறையொலி ஐடியில் வா. இந்த ஐடியில் வெளியில் போ, அந்த வழியில் மேலே ரிக்வெஸ்ட் கொடு, உனக்கு நான் மைக் தரேன், வந்து பேசு. எப்பட்றா நீங்கெல்லாம் ஃபுல்லாக டூப்ளிகேட்டில் அலையிறீங்க? ம், முழுக்க முழுக்க டூப்ளிகேட்டு. பாவிகளா. ஓகே, ஓகே. இந்தா அந்த ஐடியில் போயிட்ட, அந்த ஐடி விட்டு வெளியே போயிட்ட. இந்த ஐடியை இப்போ அங்கே வெளியில் பார்க் பண்ணிட்டு அந்த ஐடியில் வாடா, மைக்கேல் தரேன்டா உனக்கு. இது என்னது? எஸ், சோர்ஸ் இங்கே போகுதா? ஓகே, இங்கே போகுது. இது என்னது? ஓகே, ஓகே, ஓகே. இது என்னது? ஓகே, வெரி குட். இது என்ன கொடுத்துருக்கான்? இப்படி கொடுத்துருக்குறான். இது என்ன கொடுத்துருக்கான்? இப்படி கொடுத்துருக்கான். ஓகே, ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. அப்போ இது ரெண்டும் எடுத்து இங்கே எடுத்துருக்கான், இது கொடுத்து இங்கே கொடுத்துருக்கான். சரி, வெள்ளலிகளும் வடுக வெள்ளலிகளும் தாவேக்கா தற்குறிகளும். ஆனா தற்குறிகிட்ட போய் கெஞ்சுறாங்களே இந்த வடுக பயலுக, அவங்க நினைச்சு பார்க்கும்போது அவங்க பரிதாபங்கள். ரொம்ப பரிதாபத்துக்கு உள்ளாயிருக்காங்கப்பா. ஆம்பு வந்துருக்கீங்களா? ஆம்பு வாங்க, ஆம்பு வணக்கம். யார் இது? இவரா? இவர் பெரியவராச்சே. ஆஹா, சரி. ஓ, நான் தற்குறிகளை கூப்பிடுறேன், எதுக்கே நீ மோடிஜி வர? உனக்கு அந்த ரெண்டு குரூப்புக்குமே சம்மந்தம் கிடையாது. சரி பார்க்கலாம், சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம்.
யாராச்சும் மாறு வேடத்துல வந்தாலும் வருவாங்க. பேசி பார்க்கலாம். பேசுங்க மோடிஜி. மோடிஜி பேசுங்க. பேசலன்னா போங்க. இதான் என் வேலைய பார்க்குறேன். அப்பாடா! நல்ல சிக்கன் சப்பாத்தி. நல்ல சாப்பாடு. சரி நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு இதுக்கு போகிறோம். ஃபேக்ட்ரிக்கு திரும்பி போகிறோம். என்னென்ன மெயில் வந்திருக்கு, எப்படி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு போ அப்படின்னு தான் இருக்குது. மோடி நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன். யோ சரியான நடிகருங்க. செம்ம நடிகர்யா நீங்க. சை கருமண்டா. 2000 இது ஒரு 1000. சரி, $2000 இது ஒரு $1000 $3000. அப்படியே மல்டிபிள் பண்ணா எத்தனை லட்சம், எத்தனை மில்லியன் வருது? ரேட்டு தான் இது, ரேட்டு தான் இது, ரேட்டு தான். இங்கேருந்து அங்கே வந்து கொடுத்துரும் 1. இங்கே வந்து 2 அடையும். சரி, சிறப்பு. மோடிஜி பேசுறீங்களா? பேசுறீங்களா? பேச முடியுமா? எப்படி என்ன? வணக்கம் வேந்தன், வணக்கம். சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் ஓகே. வடுக வெள்ளெலினா என்ன? அப்படின்னா என்னன்னு சொல்லு. அது தெரியாதா அது? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? தமிழரா, திராவிடரா? நான் திராவிடன்யா, சொல்லியா? நேரா நீங்க பேசுவியா? திராவிட குரூப்பா? ஆமாயா, நான் திராவிடன்யா, உங்கள்ட்டலாம் சொல்லியா? வந்து அந்த இதெல்லாம் வாரீங்க. நீங்க வடுக வெள்ளலி இதெல்லாம் வாரீங்க. உங்கள தான் நான் வடுக வெள்ளைன்னு நீ போட்டிருக்கேன். கேட்ட நான் சொல்லிட்டேன். நான் திருட்டு மத்தவங்க மாதிரி அமைதியா திருட்டு இருக்க பயல்கள மாட்டேன். தான் அந்த வடுக பயல்கள தான் நான் வந்து வடுக வெள்ளைன்னு போட்டிருக்கேன். ஈழத்துல வாழ்ற வடுக பயலுக்கு பேரு வடுக சரி, நீ வெள்ளலிகள். யாரு சொல்லு? நீ தமிழனா திராவிடனா நான் சொல்லு. தமிழன். தமிழனா? அப்போ உன்னை எப்படி திட்டலாம்? தமிழனா என்ன திட்டலாம் சொல்லு. என்னைய தமிழர்னு சொல்லி திட்டுங்க. வடுக பயல வடுகன்னு தான் திட்ட முடியும். தமிழர தமிழ்னு தான் சொல்ல முடியும். நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்நாட்டுல இருக்கேன். நீங்க நான் எப்படி தமிழ்ல வடுக பேசினா வெள்ளெலி? மோடின்னு தான் தமிழ்ல பேசுறாரு. எங்க பேசினாரு? ஒரு ஆ. வார்த்தை எடுத்து போடு. யோ மோடின்னு தான் தமிழ்ல பேசுறாரு. வணக்கம் வணக்கம் அப்படின்னு பேசுறாருல்ல. அதுக்காக நாங்க அவரை வந்து ஏத்துக்கிற வணக்கம் முடியுமா? மக்களே அப்படின்னுவாரு. குரல் சொல்லு, என்ன குரல் வேற சொல்லு. சொல்லி குரல் அதுக்கு குரல் திருக்குறள் வேற கூட சொல்லிக்கிறாரு. எல்லா விளக்கும் விளக்கில்ல அப்படின்னு. அஹ், நீ வந்து தற்கூரி அவன் ஆட்சிக்கு வரும்போது நீ விஷ் பண்ணியா இல்லையா? நீ வாழ்த்து தாவேக்கா போட்டியா இல்லையா? சொல்லு. தற்குறிகளும் வடுக வெள்ளலிகளும். கீழ இருக்காருல ஆட்டோ யோ டிரைவர் அமரன். அவர் உங்க மோடிஜிக்கே வந்து வாழ்த்து சொன்னார் தெரியுமா? ஏன்யா இப்படி பண்றீங்க? அநியாயம் பண்றீங்க யோ ஆனா. நீயே வாழ்த்து சொன்னியேயா அவர் யோ ஆட்சிக்கு ஒரு வரும்போது. நானே பார்த்தனே. யோ நல்லா எடப்பாடி கூட புரிஞ்சுக்குங்க. சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கணும்னு நீ போட்டியா இல்லையா? பதில் சொல்லு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் வராரு. அது தமிழ்நாட்டுல யார் எனக்கு பிடிச்சிருந்தவன் சரி, பிடிக்காதவன் யார் வந்தாலும், அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் சேர்த்து தான் முதல்வரு. அப்ப நம்ம அவர வந்து என்ன செய்யணும்னா, நாம் பாராட்டவே கிடையாதுங்க. விஜய் வந்து நம்ம பாராட்டவே கிடையாது. வாழ்த்துக்கள், நல்லது செய்யணும், திராவிட வழியில போயிறக்கூடாது. காங்கிரஸோட கூட்டணி வச்சது அது இன துரோகத்துக்கு சமம்ன்னு எல்லாமே பதிச்சிருக்கேன். வாழ்த்தும் சொல்லியிருக்கேன். அவருடைய நெகட்டிவும் பேசியிருக்கிறேன், பாசிட்டிவும் பேசியிருக்கிறேன். எல்லாத்தையுமே நான் பேசியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அதிமுக திராவிட கட்சியா இல்லையா? அது பதில் சொல்லு. அதிமுக திராவிட பெயர் கொண்ட கட்சி. அப்ப நீ என்ன போட்டிருந்த? எடப்பாடி கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கணும்னு போட்டிருந்தியா இல்லையா? ஆமாங்க. நான் வந்து விஜயவும்
எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைங்க, காங்கிரஸோட சேராதீங்கன்னு சொன்னேனா? திராவிடம் அங்க வந்து திராவிடர் சேர்ந்தா மட்டும் ஏங்க உங்களுக்கு ஓகேவா? நான் என்ன தெரியுமா? எடப்பாடி வந்து கட்சியில தான் வந்து ஒரு இது இருக்குது. திராவிடம்ன்னு இருக்குது. அவங்க திராவிட கட்சி கிடையாது. ஓகேங்களா? தமிழர் தலைமையில இருக்கிற கட்சி. எடப்பாடியார் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர், தமிழ் குடியில் பிறந்தவர். யோ இப்போ கொஞ்ச ஏன்னா, இப்ப நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? விஜய என்ன சொல்றாங்க எல்லாரும்? தமிழர்ன்னு சொல்றாங்க. அது மெஜாரிட்டி எல்லாரும் தமிழர்ன்னு சொன்னதுனால, நானும் சரி தமிழர் தானே. இப்ப தமிழரும் இணைஞ்சு ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு நான் பேசினேன். இதுல என்ன தப்பு இருக்குது? நீதானே ஒரு திராவிட சார்ந்த கட்சின்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு திராவிட முன்னாடி சொன்ன பெயர் கொண்ட அதிமுக. கட்சின்னு சொன்னேன். திராவிட பெயர் கொண்ட கட்சி. ஆனா திராவிட கட்சி கிடையாது. இல்லையே அவங்க திமுகவோட எல்லாத்தையும் அவங்களும் ஏங்க ஏத்துக்கிறாங்களே. ஆதி திராவிடர் எங்களுக்கு பறையர் எங்க ஆதி தமிழ் குடியான பறையர்களுக்கு ஆதி திராவிடர்ன்னு வச்சிருக்காங்கங்க. அதுக்காக அவங்க திராவிட ஆயிருவாங்களா? சொல்லுங்கங்க. அது மாரி தான். எடப்பாடியார் தமிழை ஆமா தாய்மொழியாக அவங்களும் கொண்டவர். பூர்வகுடி தமிழ் குடியில் திராவிடர்கள் தான் பிறந்தவர். அவங்களும். அவர் வந்து அவருடைய கட்சி பேரு வந்து அண்ணா திராவிடம் இருந்தாலும், அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர். அவர் தமிழ் தேசியவாதி. அவங்களும் திமுகவோட முக்கவாசி ஏத்துக்கிறாங்களேயா. அவங்களும் அதெல்லாம் திமுக ஏத்துக்கிறாங்க. சொல்றத என்னைக்கு செய்றாங்க. ஏத்துக்கிட்டாங்க? அத ஏத்துக்கவே கிடையாதே. இருமொழி கொள்கையை அவங்களும் ஓகேன்னு தானே சொல்றாங்க இப்ப கிடையாது. அதெல்லாம் வரைக்குமே. கிடையாது. பொய். ஃப்ராடு எல்லாம் நீங்க வந்து இது பண்றீங்க. நீங்க அமரன் பறையொலியில வாடா, பறையொலியில வாடா. இதுல வராதடா. பறையொலியில அடியில வா. இந்த ஐடியில போயிட்டு, பறையொலி ஐடியில வந்து ரிக்வெஸ்ட் குடு நான் தாரேன். அதுல வந்து பேசு. என்ன மோடி? என்னய்யா நாடு எப்படி போயிட்டு இருக்குது? பாத்திரியா இல்லையா எப்படி பெட்ரோல் விலை ஏத்திட்டு இருக்கோம் பாத்திரியா இல்லையா? என்ன மோடி? பெட்ரோல் விலை ஏத்திட்டு இருக்கோம் தெரியுதா தெரியலையா? நாடு ஏத்துங்க, எப்படி போகுதுன்னு. ஏத்துங்க. யாருக்கு உங்கள கேட்கறதுக்கு யார் இருக்கா இங்க? எவன் கேட்பான்? எவனாச்சும் கேட்டுருவான்? கேட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்க? நான் ஆ? என்னய்யா நீங்க பண்றது? அநியாயம் பண்றீங்களேய்யா நீங்க. ச்சே! அமரனை ஏத்துயா, அமரனை ஏத்து எதுக்கு? நல்லவன் ஆயிட்டாயா நல்லா அவன். போற ஸ்பேஸ் ஸ்பேஸ நல்லா கேட்டிருந்தேன். போற ஸ்பேஸ சுமோவோட நாசமாக்குறதுக்கா? ஸ்பேஸ்ல நல்லா இல்ல இல்ல சுமோவோட ஸ்பேஸ்ல போய் நல்லா பேசிட்டு இருந்தாருயா. நான் கேட்டேன். மாறிட்டாரு பரவால்ல. ஏன் தேவையாய்யா? நல்ல மாற்றம். மாற்றம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஏமாற்ற தான் முடியும். ஒட்டுமொத்தமா வந்து நின்றுச்சுல்ல இப்ப கட்சி. இப்ப வந்து இப்ப தற்கொலைகளுக்கு குடுத்துருக்கோம், வாய்ப்பு குடுத்துருக்கான். அவன் என்ன செய்றான்? எல்லாமே டிராமா. படத்துல வர்ற மாரியே சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன செய்ய முடியும்? வணக்கம் கோவை பாஸ் கோவை கோவை பாசித் பாசித். பாசித் பாசித்து நீங்க திராவிடரா? சொல்லுங்க. தமிழரா? எனக்கு தெரியலங்க. நீங்க வேணா சொல்லுங்க. நான் யாரா இருப்பேன்னு. யார் மனசுல யாரு? உங்கள் ஓகே. மனசுல யாரு? சூப்பருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் குடுக்கறதுக்கு பதிலா, சரி உங்க அப்பா, அம்மாவுக்கு தானே பிறந்தீங்க. அதுவும் நான் சொல்லணுமா? ஆமாங்க. அது நான் அம்மா அப்பா அம்மாக்கு தாங்க பிறந்தேன். ஏன்னா இப்போ நீங்க சரி, இப்போ சரி அப்பா நான் சொல்றேன். அம்மாக்கு அப்படி அப்படி பிறந்தேங்கிறது வாரேன். வந்து ஏங்க நான் பேச வரேங்க. நான் உங்களுக்கு வந்து நீங்க யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இப்ப வந்து ஒரு கேள்வியா, உங்க அப்பா, அம்மாவுக்கு பிறந்தீங்களா? ஆமா, எங்க அப்பா, அம்மா பிறந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. சரி. உங்க அப்பா, அம்மா உங்க அப்பா, அம்மா வந்து எந்த ஊரு? எனக்கு அதான் கோவை பாசித்துன்னு போட்டிருக்கேன் இல்லைங்க. கண்ணு தெரியலையாங்க என்னங்க நீங்க? ஓ! அப்படி போட்டுட்டா அது ஊர் பேரா அதுக்கு பேரு? கோவைங்கிறது கோயம்புத்தூர். வேற என்ன ஊரா இருக்கும் அது? அப்படியா? நான் ஏதாச்சும் உங்க அப்பா பேரையோ, உங்க அம்மா பேரையோ ஷார்ட்டா வச்சிருப்பீங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு முழு விவரம் கோவைங்கிறது தெரியுது. வந்து அப்பாவோட அப்பா அம்மா, அதாவது கோவை சுத்து வட்டாரத்துல இருக்கிற இல்ல அது ஊருக்கு. எனக்கு நீங்க சொன்னா தானங்க ஃபார் தெரியும். எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பாலக்காடு இருக்கு. பாலக்காடு என் ஊரு தான். திருப்பூர் அப்படியா? இருக்கு. சரி திருப்பூர் பாலக்காடு என் உங்க ஊரு ஊரு தான். தான். அப்புறம் சரி. உங்க அப்பா அம்மாவுடைய உங்க தாய்மொழி என்னங்க? உங்களுடைய தாய்மொழி? தாய்மொழி என்னங்கய்யா? அதையும் சொல்லணுமா? தாய்மொழின்னா என்னன்னு சொல்லணுமா? தாய்மொழின்னா என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. பாசிக்குன்னு வச்சிருந்தோம். பா பா பாசித்துன்னு வச்சிருக்கீங்களா? பாசித்துன்னா என்னங்க அர்த்தம்? அது என்ன அர்த்தமா இருந்துட்டு போறோம். தாய்மொழின்னா முதல்ல சொல்லுங்க என்னன்னு சகோ. சொல்லுங்க. என்ன நான் கேள்வி நீங்க கேட்கிறேன். தான் எந்த தாய்மொழி. கேள்விக்குமே பதில் சொல்ல ஐயா மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துட்டையும் என்ட்ட நீங்க கேட்கிறீங்களே. வந்து என்ன அர்த்தம்? தாய்மொழி என்னன்னு ஆ? கேட்டு யோ! என்ன கேட்டாலுமே என்ட்ட கேட்கிற என்னய்யா? கீழ போ. தற்குறி. நீ தான் தற்குறி. போ கீழ போ. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட போயி, என்ன
ஏம்மா எனக்கு அப்பா யாரும்மா? இவர் தான் அப்பாவா? இல்லைன்னு கேட்டு வந்துரு. என்ன பாசித்ன்னு எதுக்கும்மா அந்த பேர் வச்சு அதுக்கு அர்த்தம் என்னம்மான்னு கேளு. ஏம்மா உன் தாய்மொழி என்னம்மா? நம்ம அப்பாவுடைய தாய்மொழி என்னம்மா? தாய்மொழினா என்னம்மா? ஒருத்தன் இந்த கேள்விலாம் கேட்குறாம்மா. ரொம்ப கேவலமா இருக்கும்மா. நான் ஒரு மாடு, தடி மாடா வளர்ந்துருக்கேன். இன்னும் தாய்மொழிக்குன்னு என்ன அர்த்தம் தெரியாம இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்க அம்மாட்ட போய் கேளு. ஓகேவா? உங்க அப்பாட்ட கேளு. பைத்தியக்காரங்க. தமிழ் பேச கத்துக்கிறது, இங்க வந்துகிட்டு தமிழர்கள பூரா இழிவு பேசுறது. பெரிய இது நெனப்பு இருக்கு. புடுங்கி புடுங்கி தொங்க விட்டுருவேன் தலைகீழ. அம்பரன் ஆட்டோ டிரைவர், போய் அந்த அடியில வாயா, பறையொலியில வாயா. ஏன்யா இப்படி பண்ற? பறையொலியில வாயா. இந்த அடியில வராத. பறையொலி ஐடியில வா, அப்படி இல்லன்னா வேற ஐடியில வா. இந்த ஐடியில வந்து வந்து புளிச்சு போச்சு. இந்த நாயக்குன்னு ஒரு ஐடி வச்சிருப்பேன், அதுலயும் வராத. அந்த மொத்தம் 10 ஃபேக் ஐடி இருக்குல்ல, அந்த 10 ஃபேக் ஐடியில இப்ப 3 ஃபேக் ஐடிய நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட சேர்த்து 3 ஐடி. இன்னும் ஒரு 7 ஐடி இருக்குல்ல, அதுல ஒண்ணுல வா. போ. தற்குறிகளா? காலையில தான் பாடம் எடுத்தேன் உங்களுக்கு. தாய்மொழினா என்னன்ட்டு போய் தொல்காப்பியத்தை போய் படி. போய் தொல்காப்பியத்தை படி. அப்ப தெரியும் உனக்கு. தாய்மொழினா என்ன? இனம்னா என்ன? மொழினா என்னன்னு தெரியும். போய் படி போய். அப்பதான் இங்க எங்க வாழ்றோம்? என்ன போய் அங்கே போய் படி. தொல்காப்பியத்தை படி. உனக்கு எல்லாமே தெரியும். புரிய வரும். சங்க இலக்கிய நூல்களை படி. அப்பதான் உனக்கு புரிய வரும். நீ ஏதாச்சும் எவனாச்சும் எழுதின புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்து தெரியறது. என்ன ஓடின்? பிறமொழியாளர் ஓடின். உனக்காச்சும் உங்க அப்பா அம்மா தெரியுமா? உங்க அப்பா அம்மா தான் உன்னை பெத்தாங்கன்னு தெரியுமா? இப்படி அதையும் போய் அடுத்தவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவியா? வேந்தன், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. அது எப்படி ஒருத்தங்களை ஜாதியாவும் வகைப்படுத்துற, மொழியாவும் வகைப்படுத்துற? அது இந்த திறமைய எப்படி நீ வச்சிருக்க என்ன சொல்லு? நீங்க யாருங்க உங்கள்ட்ட சொல்றதுக்கு? ஓ, நான் திராவிடன். நீ நான் சொல்லிட்டேனே, திராவிட வந்தோடனே பயல்கிட்ட சொன்னா நான் இல்லையா? அதுக்கு சொல்லாத. ஒரு மனுஷனால எப்படியா இருக்க எப்படி நீ முடியுது மனுஷனா இப்போ? இருந்துக்க, நான் தமிழரா இருந்துக்கிறேன். நீ மனுஷனா இருந்துக்க. நான் சரி, ஒரு தமிழன்யா, நான் மனுஷன் தமிழனால கிடையாது. எப்படி நான் முடியுது தமிழன். சொல்லு? ஓகேவா? 24 ஹவர்ஸும் ஜாதியில ஊறி போயிருக்க, அடோடோடோட மொழியால மோடி ஊறி போயிருக்க. மோடின்னு பேர் வச்சிருக்கே, அது என்ன பேருப்பா அது? தேசபக்தி பேரா அது? மோடிக்கு பேர் என்ன? மோடிக்கு அர்த்தம் என்ன? ஆ? சொல்லியா? மோடின்னு என்ன சரி, இப்போ அர்த்தம்? உனக்கு அந்த பேரு கஷ்டமா இல்ல, இருந்தா வேற பேர் மோடின்றதும் வச்சுக்கிறேன் ஜாதி நான். தானே? ஐயோ, நான் வேற பேர் மாத்தி மோடின்றதும் ஜாதி விட்டுறேன். தானே? அது தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆ? தெரியும். அப்ப தெரியும்னா இப்ப என்னைட்ட இருந்து கேக்குற? நீனே ஜாதி பேர்ல வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு என்னைய கேக்குற? வாயை பொத்திக்கிட்டு இருங்க மோடிஜி. ஏதாச்சும் வம்பா வந்து வாயை கொடுத்துக்கிட்டு கட்டிக்கிற கூடாது. மோடிஜி, தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் ஒரு வேலையில இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தற்குறிகள் மட்டும் வரவும். சரி, தற்குறி நம்பர் 1 வருது. பேசுவான் என்று. என்ன பாண்டியன், உன்னை கூப்பிடவே இல்லையா? ஏன் தலைப்புக்கு ஏத்தது நீ வரையா? தற்குறியா நீ தம்பி? தாவேக்கா தாவேக்கா தற்குறியா நீ பாண்டியன்? எல்லாரையும் யோ, எந்த மொழி நான் கேட்கிற கேள்வி மட்டும் சொல்லியா? நீ தாவேக்கா தற்குறியா யாரு சொல்லு? அதை மட்டும் சொல்லியா? உங்க 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 அம்மால ஓத்தவன். ஏ, ஏடா உங்க அப்பாவை நீ தான் உங்க அப்பாவா? டேய் சீ கரும நாயே. டேய் உங்க டேய் உங்க அம்மாவை வந்து புருஷன் வந்து உங்க அப்பன்டா, நீ கிடையாதுடா. அடா லூசு பயல. ஏ, பைத்தியமா இருந்திருக்கான். டேய்
டேய் உங்க அம்மாவுக்கு புருஷன் உங்க அப்பன்டா, நீ கிடையாதுடா அது. லூசே! என்ட்ட பேசுறமா எங்கேயும் பேசிட்டு இருக்காத. செருப்பு எடுத்து அடிச்சு போடுவாய்ங்க. நான் ஏதோ வெளிநாட்டுல இருக்கேன்ட்டு உன்னை அடி ஏன்டா? ஆ? யோவ்! என்னய்யா அது? தவறு, தவறு. ரொம்ப தவறா பேசினாரு அவரு வந்தவரு. இல்ல, இல்ல. விடு, விடுங்க. அவரு அது நான் கண்டிக்கத்தக்கது. அதுக்கு தான் சொன்னேன். உங்க அவங்க அம்மாவுக்கு புருஷனாக பார்க்குறாயா? ஒரு தாய்க்கு கேவலமாடா, கேவல ஜென்மமே! ஒரு தாய போய் இப்படி பேசலாமாடா? பைத்தியக்கார தற்குறி நிரூபிச்சிட்டியேடா! சரி. அடுத்து ஒருத்தர் வராரு, அவர்ட்ட கேட்போம். தாவாக்காவின் தற்குறியா? என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம் உஜ்ராண்டி. வணக்கம். திராவிடரா? சொல்லுங்க தமிழரா? சொல்லுங்க. என்னங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது? டெய்லி டெய்லி டெஸ்ட் எடுப்பேன். டெஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் எடுத்துட்டு இருப்பேன். விட போறதில்ல. சொல்லியா? ஒரு நிமிஷம். போய் தண்ணிய குடியா போய். டெஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் எடுத்துட்டே இருப்பியா? விட மாட்டேன். 1 2 விடுறதே இல்ல. கடைசி வரையும் விட மாட்டேனே. ரிசல்ட் வந்தா நிப்பாட்டுறது டெஸ்ட். சொல்லியா சொல்லுங்க விஜிலாண்டி? தமிழ் என்ன காலைல இருந்து விஜிலாண்டி ஆளே சொல்லும். காணோம். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் நம்பர் 1. இப்ப நீங்க தாவேகா தற்குறியா, திராவிடரா? சொல்லுங்க. நான் திராவிடன்னு நான் என்னைக்குமே என்ன கிளைம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க அப்ப எனக்கு தாவேகா அதுல தற்குறியா, திராவிடனா? சொல்லுங்க, ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுங்கன்னு கேளுங்க. தாவேகா கட்சியை சார்ந்தவன். என் உயிரினும் மேலா என் அன்பு அண்ணனை உங்க நேசிக்கக்கூடியவன். அண்ணன் யாருங்க? ஏன் என்னைக்குல தமிழ்நாட்டுக்கே ஒரே மேதகு அண்ணா விஜய் பிரபாகரன் அண்ணா தானங்க தான். அண்ணன். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அண்ணன், அவரு தலைவர். தலைவர். அவரு மேதகு பிரபாகரன் தலைவர். அவரு தேசிய இனத்தினுடைய அண்ணனும் தலைவரும் ஆமா, அவர்தானுங்க. அவரை நான் தலைவரா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தலைவர் தான், சரி, தமிழில ரொம்ப தலைவர். நன்றி. சரி, நாங்க சாதியை பார்க்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம். நாங்க வந்து மனுஷனா இருக்கோம்னு நீங்க ஏதோ வைக்கிங் இனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி வைக்கிங் இனத்தை சார்ந்தவங்களுக்கு, சாதியை சார்ந்தவங்களுக்கு எப்படி வந்து இது பிசிஆர் ஆக்ட் பொருந்தும்? உங்களை ஒருத்தர் திட்டுனானா நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட் எப்படி கொடுப்பீங்க? நான் ஏங்க என்ன திட்டுறவன நான் ஏங்க பிசிஆர் ஆக்ட் கொடுக்க போறேன்? பல்லு பகடியெல்லாம் பேப்பேன் என்ன திட்டுறவனு. தம்பி, நீங்க பேசிருக்கீங்க தம்பி, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். ஓகேவா? நீங்க ஒரு தளத்துல என்னைய வந்து இப்படி பேசுறான், இப்படி பண்றான் பாரு, பிசிஆர் ஆக்ட் வாங்கிட்டு போறான் அப்படின்ட்டு பேசுறீங்க. ஓகேங்களா? நீங்க சாதி அற்றவர்கள், மதமற்றவர்கள், மொழியற்றவர்கள், நாங்கெல்லாம் வந்து மனுஷனா வாழ்றோம் அப்படின்னு தான் நாங்க தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. நீங்க ஒரு 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 ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க, முரளி, மணிகண்டன், இந்த எல்லா குரூப்பும் ஒரு 10 16 குரூப் சேர்ந்துக்கிட்டு ஆண்ட பரம்பரையை திட்டுறீங்க, வன்னியர்களை திட்டுறீங்க, என்ன நாயுடுகளை திட்டுறீங்க, நாக்கியர்களை திட்டுறீங்க, எதை கவுண்டர்களை திட்டுறீங்க. சரி, உங்களுக்கு சாதியே தெரியாதவங்க, சாதினா என்னன்னே தெரியாதவங்க, மொழி என்னன்னே தெரியாதவங்க, நீங்க இவ்வளவுலாம் சாதி பேரை சொல்லி திட்டுறீங்களே, எப்படிங்க தம்பி உங்களால அப்படி முடியுது? இல்லங்க, நீங்க ஒரு தம்பி லாபி ஒரு விஜிலாண்டி, இடத்துல நடக்குது தம்பி விஜிலாண்டி, சாதியின் பெயரால். நான் இருக்கேன். இதெல்லாம் பேசுறீங்களா பேசலையா? இந்த பிசிஆர் ஆக்ட் உட்பட இந்த சாதி பெயர்கள்லாம் சொல்லி, மொழி பெயர்கள்லாம் சொல்லி நீங்க பேசுறீங்களா பேசலையா? அதை மட்டும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? சாதி பெயர் சொல்லி, மொழி பெயர் சொல்லி நான் திட்டி இருக்க மாட்டேன். எனக்கு சரி, திட்ட ஓகே. வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நாயுடு, வன்னியரு அந்த பேர்லாம் சொல்லி நான் திட்டினது இந்த கிடையாது. ஸ்பேஸ் முடிஞ்ச நான் உடனே தம்பி, திட்டினது கிடையாது. இந்த ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே நீங்க சாதியை பத்தி பேசுனது, சாதியுடைய டீட்டெயிலா பேசுனது. சாதி பத்தி நான் பேசுவேங்க. அப்புறம் எப்படியா? சாதி ஒழியணுங்க. இந்த சாதி ஒழியதுக்காக தான் நான் களமாடுறேன். நான் சொன்னேன், நாங்க சாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம், நாங்கெல்லாம் மனிதர்கள், வைக்கிங் மனிதர்கள் சொன்னீங்க. அப்புறம் இதெல்லாம் தெரியாதவன் எதுக்கு நீ வந்து சாதியை பத்தி பேசுற, சாதியுடைய எண்ணிக்கை போடுற, நாக்கென வந்து சிறுபான்மையினர்களை சேர்க்கணுமா, இல்ல மொழி சிறுபான்மையில சேர்க்கணுமா, அவனை ஆதிக்க சாதி வரியில சேர்க்கணுமான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, எதுக்கு சொல்லுங்க சகோ?
ஆமா, அவன் எப்படி லிங்குஸ்டிக் எப்படி மைனாரிட்டில அவங்க எப்படி பின்னாடி போய் நாய்க்கர் ஒளியறான். நாய்க்கர் நாய்க்கர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நாய்க்கர்னு கண்டுபிடிச்சோம்? திமுகல ஒரு தம்பி லாபி நடக்குது. அந்த லாபி வந்து அந்த திமுக நடக்கிற லாபி வந்து நாய்க்கர் லாபின்னு எப்படி ஆ. கண்டுபிடிச்சீங்க? ஏங்க அவங்க யாருன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே. எனக்கு மட்டும் தான் நானா ஸ்பெஷலாவா எப்படி கண்டுபிடிச்சேன் உங்கள ஏங்க மாரி. யாருக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஊர் எப்படிங்க உலகத்துல உங்களுக்கு பேசுற செய்தி தான். ஏங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா இல்ல தம்பி தம்பி சேகர் கொஞ்சம் வெயிட் பாபு பண்ண இல்ல தம்பி. சேகர் நாங்க என்ன பாபு தெரியுமா செய்வோம்? பிறமொழியாளர் லாபி அதுக்கும் திராவிட லாபி, திராவிட தெலுங்கு லாபி அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஆனா நீங்க எப்படி நாய்க்கர் லாபி, ரெட்டி லாபின்னு பேச முடிஞ்சுச்சு? எப்படி அந்த டீட்டெயில் கிடைச்சிச்சு? சாதி மதம் பார்க்காதவர்களுக்கு எப்படி இந்த டீட்டெயில் கிடைச்சிச்சு? சாதி மதம் மொழி பார்க்காதவர்களுக்கு நான் இங்க இருங்க வந்து தம்பி நீங்க பாக்குறது வந்து தம்பி சாதியா ஒண்ணு கூடுறதுக்கு. நீங்க தெளிவா பேசுறீங்க. எங்க அண்ணனுக்கு வந்து சாதி, மதம், மொழி இதெல்லாம் பார்க்காம ஓட்டு போட்டு நாங்க வந்திருக்கோம். நாங்க மனிதர்கள் அப்படின்றீங்க. கரெக்ட். சரி எப்படி நீங்க வந்து உங்கள வந்து ஒருத்தன் திட்டுறான், என்னை திட்டுறான். நான் அவன் மேல பிசிஆர் ஆக்ட் போடுவேன் அப்படின்னு சொல்றீங்களே. பிசிஆர் ஆக்ட் போனா நீங்க எதுல இருக்கணும் தம்பி? அதான் சொல்லுங்க. இப்ப வாங்க. ஒண்ணு வாங்க. உங்கள ஒருத்தன் வந்து திட்டுறான். நீங்க பிசிஆர் ஆக்ட் போடுறேன்னு சொல்றீங்க. பிசிஆர் ஆக்ட் போடுறதா இருந்தா நீங்க எதுல இருக்கணும்? அது சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. அவன் சாதியின் பெயரால் என்ன டார்கெட் பண்றான். சரி அதுக்குதான் சாதியின் சும்மா பேரால திட்டுறவன் டார்கெட் வர்றவன் பண்றான்னா போறவன் தம்பி அடிக்கிறவனுக்கெல்லாம் தம்பி நான் சாதியின் பேரா டார்கெட் பண்ணானா பிசிஆர் அந்த பிசிஆர் ஸ்பேஸ ஆக்ட் கேட்டு போடுவீங்க. இருந்தீங்கன்னாவே தமிழ் தம்பி வேந்தன் நீங்க வந்து உங்களுக்கு தம்பி புரியும்ல. தம்பி உங்களுக்கு நீங்க இங்க விஜிலாண்டி நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் வந்து தமிழர் கிடையாது. நான் இந்தியனே கிடையாது. நான் வைக்கிங் என்ற ஒரு இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசுறீங்க. இந்த வைக்கிங் இனத்துல உள்ளவனை வந்து திட்டுனா பிசிஆர் ஆக்ட் இங்க வந்து இந்தியாவுல இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்க. எந்த ஆக்ட் இருக்கு? அந்த ஆக்ட சொல்லுங்க. ஆமா அந்த ஆக்ட ஆமாங்க. சொல்லுங்க தம்பி. தம்பி அந்த வைக்கிங்ஸ் ஆக்டிங் சேர்த்திருக்காங்க. சொல்லுங்க தம்பி. அந்த வைக்கிங்ஸ் ஆக்டிங் மட்டும் சொல்லுங்க. என்னை பேச விடாங்க. அதிகம் பேச விடாங்க. எனக்கு டைம் இருக்கு. மியூட் எனக்கு போடாதீங்க நீங்க பதிலுக்கு தமிழ் தம்பி வேந்தன். தம்பி இங்க இருங்க. பதில் சொன்னா அடுத்த கேள்வி போலாம். இல்லைன்னா நான் மியூட் போட்டு தான் இருப்பேன். ஓகேவா? நேரடியா பதில் தேவை. இங்க வைக்கிங்ன்ற எந்த சாதி எந்த எந்த இந்த இந்த இந்திய அரசியல் சார்ந்த சட்டத்தில் இந்த வைக்கிங்ன்ற ஒரு அந்த சொல்றீங்களா ஒரு இனம் அது எந்த பட்டியல வருது? எஸ்சி பட்டியல வருதா? எஸ்டி பட்டியல வருதா? பிசி பட்டியல வருதா? எம்பிசி பட்டியல வருதா? இடபிள்யூஎஸ் பட்டியல வருதா? இல்ல அதர்ஸ்ல வருதா? சொல்லுங்க தம்பி. இந்த வைக்கிங்ஸ்ன்ற இனம் வந்து எஸ்சி பட்டியல்ல ஒரு 60% 40% வந்து பைத்தியமா? மெண்டலா நீ? மெண்டலாடா? போ ஓடிப்போ. பைத்தியம் மாதிரி பேசக்கூடாது. உங்க அப்பாருன்னு கேட்டா 40% எங்க வீட்டுல இருக்கிறவரு 60% பக்கத்து வீட்டு இருக்கிறவரு பேசிக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரன. போடா அந்த பக்கம். அப்பா என்ன கேட்டா என் வீட்டுல இருக்கிறதா அப்பாண்டா எங்க அம்மா புருஷன் தாண்டா அப்பேன்னு சொல்லணும். எங்க அம்மா புருஷன் இருக்கிறவன் 40%, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் 20%, இன்னொரு பக்கத்துல இருக்கிறவன் 20%, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே வரிசை போனா என்னடா ஆகுது நாடு? ஏண்டா திருட்டு பயல ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறது. சும்மா வந்துகிட்டு உருட்டி அடிச்சு துவச்சு போய் மூஞ்சிலாம் உடச்சு போயிருவேன். ஓடி போயிரு அந்த பக்கம். பாரு ஓட்டுநருக்கு ஆட்டோ டிரைவருக்கே சிரிப்பு வந்துருக்கு. யோ அமரன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இன்னுமே அவன் இது மாதிரி என் கேள்விக்கு இனிமே பதில் சொல்லுங்க நேரடியா. தம்பி விஜிலாண்டி தம்பி தயவு செய்து தம்பி என் பொறுமையை ரொம்ப நீ என்னை டார்ச்சர் பண்ணி என் பொறுமையிலிருந்து என்னை வந்து இது பண்ற. அது உனக்கு தான் ஆபத்து தம்பி சொல்லிட்டு ஓடிரு தம்பி ஓடிரு. உனக்கு பேசுங்க. எங்க ஆம்பு வந்தீங்க போயிட்டீங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஆம்பு. சரி விருப்பம் அந்த கோவை பாசிட்டு கொஞ்சம் மைக் கொடுத்து மேல தூக்குங்கண்ணே. ஐயோ அவரை நீ வர்றதுக்கு முன்னாடி அடிச்சு துவச்சிட்டு ரெக்கார்டு பேசலாம். இப்ப கேட்டுக்க.
அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல. அடிச்சு தூக்கி விட்டுறிஞ்சிட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. சரி ஏதோ இது டிரைவர் உங்களுக்கு நான் மைக் கொடுக்குறேன். வந்து இதான் பேசுறதா வந்து கொஞ்சம் தயவு செய்து வந்து ஆம், அது என்னது வரம்புக்கு உட்பட்டு பேசுங்க. அப்புறம் என்னை கோவப்படுத்திடாதீங்க சொல்லிட்டேன். அவ்வளோதான். வணக்கம். சொல்லுங்க அமரன், எதுவும் சொல்ல வந்தீங்க? எதுவும் சொல்ல வந்தீங்களா? எதுக்கு மியூட் பட்டன்ல கை வச்சுக்கிறேன்? இல்ல 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 வீட்டுல போனதுக்கு கேக்குதா நான் பேசுறது தெளிவா கேக்குதா? பேசு பேசு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கேக்குதா? சரி. அது ஓகேண்ணா, நல்லா கேட்குது. சொல்லுங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்ல பாருங்க. இப்போ பாண்டியன் வந்து பேசிட்டாப்ல, பாண்டியன் வந்து பேசிட்டாப்ல. கேக்குது கேக்குது. கேக்குதா நான் பேசுறது? ஆமாங்க. இப்போ பாண்டியன் வந்து பேசுறது உண்மை இருக்கு. ஏன்னா நீ வெள்ளையா பிறந்திருக்கா, நீ பாண்டியனோட அப்பா வந்து எங்க அம்மா வந்து வெள்ளையா இருக்கு. கேட்கவா? இன்னொரு கேட்கவா? நீ ஏன் வந்து கருப்பா இருக்க? ஆப்பிரிக்காரனுக்கு பத்தாங்களா உன்னைய? சொல்லுடா. சொல்லுடா டேய் வெண்ண. போய் உங்க அம்மாட்ட போய் கேளு. உங்க அம்மாட்ட போய் கேளு, ஏமா நான் கருப்பா இருக்கேன்னு கேளு. அதுக்கடுத்து நீங்க வா. ஓகேவா? ஏதாச்சும் வந்து கேட்டுக்கிட்டு வாங்கி கட்டிட்டு போறது. சும்மாவே இருக்க முடியாதுல. என்கிட்ட திட்டு வாங்கலைன்னா உனக்கு வந்து செமிக்காது, தூக்கம் வராது. ஏன் அப்படி பண்ற? போய் உங்க அம்மாட்ட போய் உங்க அம்மாட்ட கேட்டு, இல்லைன்னா உங்க அம்மாவை கூட்டி வா. உங்க உங்க அம்மா கூட்டி வா. ஏன்னா நம்ம பேசுவோம் உட்காந்து விசாரிப்போம். ஏமா அவங்க கருப்பா பிறந்திருக்கேன் அவன் மையன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏதாச்சும் பேசுறது. அப்புறம் திட்டி விட்டான்னு ஊர் ஊரா ஒப்பார வைக்கிறது. அதை வச்சுக்கிட்டு இந்த வெள்ளைகிட்ட போய் காசு கேட்கறது. ஐயா என்னை திட்டாயா, எனக்கு திட்டாயா, எனக்கு பிச்சை கொடுங்கய்யா, எனக்கு மன வேதனை வந்துருச்சு. அவனுக்கு போட்டு பிச்சை எடுக்கிறது போய். இதுக்குன்னே வர்றது இவன் என்கிட்ட வந்து என்னை திட்டுறதுக்குன்னு வர்றது. என்னை திட்டான்னு வச்சுங்களேன், இந்த பிரியன் போன்ற வெள்ளடிகள்லாம் சொல்லிட்டான், டே $100 இந்தாடா எடுத்துட்டு போய்க்கடா அப்படின்றான் டக்குண்டு. எட்டு மொல்ல மாதிரி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம ரெண்டு டைப் பண்ணிக்கலாம்டா. 100 ஆட்டோ ஆயிடுறா நீ. சென்னையில் வந்து 100 ஆட்டோ வச்சிருக்கிற ஒரு ஆள் யாருன்னா வந்து அந்த ஆபாச இதில் கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவன் தமிழர் சென்ற அமரன் தான் அப்படின்ட்டு சென்னை பூரா உலகமே பேசணும். அதுக்காக நான் சொல்கிறேன், டேய் நம்ம வந்து பேசிக்கிருவோம், தனியாக டிஎம்ல பேசிக்கிருவோம், எத்தனை மணிக்கு வர்றது, என்னை எப்படி இப்படிலாம் திட்டுறதுன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த சொல்லி கொடுத்துறேன் நான். அந்த இதெல்லாம் கரெக்டாக பேசணும். அதை விட்டு ஒரு நூல் கூட விலகக்கூடாது. அதை வச்சு நீ சம்பாரிடா, 100 ஆட்டோ வாங்கடான்னு சொன்னா கேட்குறியா? அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்றது இல்ல, வந்து நாசம் பண்ணிக்கிறது, உன்னை கேவலப்படுத்திக்கிறது. ஏன் இப்படி இருக்க? இப்ப பேசுங்க சகோ. இல்ல என்ன பாண்டியன இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேச வச்சிட்டீங்க. கபோர்ட் தான் இந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு எப்பவே அடிச்சு உடைச்சாச்சு அவனை. பாண்டியே, நல்லா நல்லா புரிஞ்சுக்கியா? நீ வந்து இன்னும் வந்து கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிற. உங்க அம்மாவுக்கு வந்து உன் அப்பன் தான் புருஷன். நல்லா புரிஞ்சுக்க. போய் மறுபடியும் உங்க அம்மாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. நான் சொல்லிட்டேன். நீ ஏதோ ஒரு குழப்பத்துல தெரியல. ஒருவேளை கலருங்கிறது அமரன் மாதிரி எதுவும் கலர் பார்த்துக்கிட்டு எதுவும் சந்தேகத்தில் தெரிறேன்னு தெரியல. பார்த்துக்கப்பா, கிளாரிட்டி பண்ணிக்க. உங்க அம்மா மேல சந்தேகப்படாத. நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்க அம்மா மேல சந்தேகப்படுறனால தான் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற நீ. நல்லா புரிஞ்சுக்கப்பா. இந்த கிளாரிட்டியை வந்து நான் இன்னும் சொல்ல, இது ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு மருந்து எங்க இருக்குன்னா உங்க அம்மாட்ட தான் இருக்குது. உங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நீ என்னையத்தான் பெத்தையா அப்படின்ட்டு கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆமாடான்னு சொல்லுவாங்க. இல்லன்னு மறுபடியும் கேட்குறேன், நீ என் அப்பனுக்கு தான் என்னை பெத்தையான்னு கேட்க வேண்டிய மறுபடியும். ஆமாடான்னு சொல்லி செருப்பு எடுத்து அடிப்பாங்க உடனே. விளக்கம் அது சத்து சத்து சத்து, உன் அப்பனுக்கு தான் பெத்தேன், உன் அப்பனுக்கு தான் பெத்தேன், உன் அப்பனுக்கு தான் அடிப்பாங்க. அப்புறம் தான் அந்த மனநோயும் வந்து தீரும். புரியுதா? போயிட்டோம். சும்மா ஏதாச்சும் வந்து வாங்கி கட்டுறது. இப்ப தேவையா? இப்போ உனக்கு தேவையா? கோவை 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 பாசிக்கும் தேவையா? பாசித்துக்கு இப்ப அமரனுக்கும் தேவையா? அடி வாங்கணும். இதா இருக்குது.
ஹஸ்புல்லான்னு ஒருத்தர் என்னையா அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க இங்கே உங்களை? ஓகே, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம் வாங்க. நமாஸ் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நமாஸ் முடிச்சு வரணுங்க, ஆரம்பிச்சுக்கிறோம். எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஓகே, அல்லாஹ் அக்பர். ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் ஹஸ்புல்லா, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதையா? வணக்கம் ஐயா. நீங்க வந்து தாவேக்கா தற்குறியா இல்ல திராவிடரா? நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு இங்க இடம் இல்ல, கீழே போங்க. ஐயா அப்படின்னு நான் சொல்லி என்ன இறக்கி விட மாட்டேன். நீங்க தமிழரா திராவிடரா? தமிழர் ஐயா. தமிழர். ஓகே, தமிழருக்கு நான் இங்கே வந்து டேக் பண்ண கிடையாது. ரொம்ப நன்றியும் வணக்கங்களும். போயிட்டு வாங்க. நான் தற்குறி தாவேக்கா தற்குறியவும் வடுக வெள்ளலியிலும் கூப்பிட்டு இருக்கேன். போதையில தூக்கத்துல அம்மா அப்பா போயிட்டாங்க. அவசரப்பட வேணாம். தண்ணி குடிங்க. சரி. யோ, உன் பாட்டனுக்கே நான் பாட்டு எடுத்துருக்கியா? போயா அந்த ஏதாச்சும் வந்து ஹோஸ்டா இருக்கானே, மியூட்டை போட்டு தலையிலேயே கொட்டுன்னு வச்சுட்டு நண்டு போட்டு தகத்தை எடுத்துருவானே, ஒரு பயமே இல்லைல்ல உனக்கு? சும்மா வர்றது, எதுவுமே தெரியாம வர்றது, அப்புறம் வலிக்குது கத்துறது கிடந்துக்கிட்டு. தேவையாது உங்களுக்கு? என்ன மோடிஜி, எப்படி இருக்கு? சூப்பரா. ஒரு வாரம் லீவு மோடிஜி, நல்லா ஜாலியா இருந்தது மோடிஜி. நாளைக்கு இருந்து ஸ்கூல் தான் ஞாபகம் வருது. நாளைக்கு இருந்து ஆபீஸ் போயிடணும். ரொம்ப அக்ரெசிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நாளையில இருந்து. வாங்க, தற்குறிகள் வரவும், தற்குறிகளும் வடுக வெள்ளலிகளும் வரவும். கோவை பாஸ்டித்து எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. போய் உங்க அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் கிளாரிட்டி வாங்கிட்டு வா. வரும்போது உங்க அம்மா அப்பாவை 2 பேரும் கூட்டி வரணும். எனக்கு சந்தேகம் இருக்கு உன் மேல. நீ இதை சொல்றதை நான் ஏத்துக்கிற முடியாது. உங்க அப்பா அம்மா சொன்னதை ஏத்துக்கிற முடியும். போயிரு. ஏன்னா உங்க அம்மா அப்பா மேலே சந்தேகப்படுறவங்களை வச்சு நம்ம டேரக்டா பேச முடியாது. உங்க அப்பா அம்மா நேரவே கூப்பிட்டு அவங்கள்ட்ட கிளாரிட்டி கேட்டது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க அம்மாவுக்கே நீங்க கெட்ட பேர் எடுத்து கொடுத்துறீங்க இங்க. சை, கருமம். மனுஷங்கடா நீங்க. ஏண்டா பெத்த தாயை மதிக்காதவெல்லாம் மனுஷனாடா? போங்கடா அந்த பக்கம். அமரன், போய் தூங்கியா? ஏயா கை வலிப்பு வந்துருச்சா? தெரியாமக்கெல்லாம் வந்து இந்த இது ரிக்வெஸ்ட் பட்டன் அமைக்கிட்டு கிடக்க. போய் தூங்கு. பாவம். என்ன பிரியன், வடுக வெள்ளலி பிரியன், என்ன சரிங்க? தூங்கலையா? அவனுக்கு அந்த ஆட்டோ டிரைவருக்கு $100 அனுப்பியா? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறான். உங்களெல்லாம் மனசாட்சி இல்லையா? மனிதநேயமே இல்லையா நீங்க உங்களெல்லாம்? ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு இன்னும் 2 ஆட்டோ 3 ஆட்டோ 4 ஆட்டோ ஒரு 10-15 ஆட்டோ வாங்கி கொடுத்து அவனும் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அந்த சோர்சஸ்லாம் வந்து உங்கள்ட்ட தான் இருக்குது. அதை வந்து அவனுக்கு வந்து சோர்சஸ்லாம் அந்த ரிசோர்ஸை மாற்றி விட்டு அவனுக்கு டெவலப் பண்ணி விடுங்கய்யா. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
ஈவிரக்கம் இல்லாத கூட்டம்யா நீங்களாம். சை! கருமண்டா. இதாருது நம்ம பேர்லயே ஒரு ஆள். ஐயோ! யார்யா இது? தமிழ் வேந்தர் ஃபேன்ஸ் கிளப்பா? யாருங்க? மைக் குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? ஆத்தாடி! பயமா வேற இருக்கேப்பா. சரி குடுப்போம். யாரு இந்த புண்ணியவன் யாருன்னு தெரிஞ்சுக்குருவோம். வணக்கம். பாருங்க தமிழ் வேந்தர், தமிழ் வேந்தன்னு கூப்பிடுற சொல்ல வந்துருச்சு. தமிழ் வேந்தர் தானா? தமிழ் வேந்தர், தமிழ் வேந்தர் கிளப். ஓஹோ! வணக்கம் பேசுங்க. ஐயோ! அநியாயம் பண்றீங்கய்யா. கீழ போங்க. சரி போங்க. கீழ இறக்கி விடுறேன். வரவே இல்ல. எனக்கு மைக்லயே காமிக்க மாட்டேங்குது. மைக்ல காமிக்குது. ஆனா ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் வர மாட்டேங்குதுயா. சரி ஓகே. கீழ போயிட்டாரா? சரி, சரி, சரி. கோவி பாசியத்த போய் தூங்குயா. ஆனா தூங்கு. நாளைக்கு காலைல எந்திரிச்சு திரும்பி வரும்போது கட்டாயம் உங்க அப்பா, அம்மா கூட்டிட்டு வந்துரு. உன்னையெல்லாம் நம்ப முடியாது. நீ என்னத்தான் நீ மைக் கேட்டாலும் உனக்கு குடுக்க முடியாது. ஓடி போயிரு. கம்யூனிஸ்ட்காரனா நீ? கட்சி 25 கோடிக்கு வித்தைய அடகு வச்சியே அந்த குரூப்பா நீ? அடப்பாவி! இது தெரியாம நான் உன்ன மைக் குடுத்து மேல ஏத்திருக்கேன் பாரு. இப்ப திமுகட்ட இருந்து கட்சிய மீட்டு தாவேகாட்ட போய் அடகு வச்சுட்டீங்க. அப்படித்தானே? டேய்! யார்றா நீங்கல்லாம்? 25 கோடி குடுத்துட்டாங்களா? அந்த காச அப்படி வாங்கி அப்படியே கைமாத்து. அப்படித்தானே? அப்படியே கைமாத்து மாரி தான் கட்சிய அடகு வச்சுட்டீங்க. கட்சிய மீட்டெடுக்க முடியல. எவன்ட்டயாச்சும் அடகு வச்சுட்டு தான் இருக்கீங்கடா. ஏன்டா? ஒண்ணு காங்கிரஸ்காரன்ட்ட அடகு வைக்கிறீங்க. அப்படி இல்லன்னா திமுககாரன்ட்ட அடகு வைக்கிறீங்க. இப்ப போய் கடைசியில போய் தாவேகாக்காரன்ட்ட போய் அடகு வச்சிருக்கீங்க. நீங்கலாம் எதுக்குடா நீங்கலாம் மனுஷனா இருக்கணும்? ஒரு முழம் அ பூவு கிடைக்காதா? பூ. அட பாவிகளா! பாண்டியன் பாவம் இன்னைக்கு தூங்க மாட்டாப்புல. அவ்வளதான். பாண்டி செம்மத்தில இன்னைக்கு தூக்கம் வராது இனிமே. விடியல. திடீர்னு எந்திரிப்பாரு. அடிக்கிறான். ஐயோ! அடிக்கிறான். ஐயோ! ஆத்தா திட்டுறான். தூங்கி கிடக்கும்போது. அதோட பேய் புடிச்சிருச்சு உங்க மகனுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சப்பு சப்புன்னு இதுல விளக்க மாத்திரம் இல்ல. அது வந்து வேப்பிலை இலைய புடுங்கிட்டு சப்பு சப்புன்னு அடிக்க போறாய்ங்க. பாண்டியனுக்கு மூஞ்சியிலே அடிப்பாய்ங்க. அமரன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் மைக் குடுக்குறக்காட்டி ஆனா தலைப்ப ஒட்டி பேசணும். ஆபாசம் பேசக்கூடாது. அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க குடுக்குறேன். யோவ்! ஆபாசம் பேச மாட்டேன். அவதூறு பரப்ப மாட்டேன். அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் பண்ணு உனக்கு மைக் தரேன். ஆனா எப்ப நீ தாவேகாக்கு மாறுன? ஆமா ஜோசப் விஜயோடைய படத்துக்கு எப்ப தாவேகாக்கு மாறுன நீ? ஓ! நீ தம்ஸ் அப் பண்றத நான் நம்பணுமா? நீ தம்ஸ் அப் பண்றன்னா நீ வந்து யோக்கியன் ஆயிருவ. நான் அத நம்பி உனக்கு நான் மைக் குடுத்து பேச வைக்கணும். திருட்டு பயல! அதுவும் தம்ஸ் அப் வேற பண்ணிக்கிறாங்க இவங்க. தம்ஸ் அப் வேற. இப்படியே. எனக்குடா நாம் தமிழ் கட்சியில இருந்து தாவேகாக்கு மாறுன? ம்? மேதகு பிரபாகரன வச்சிருந்த. அப்புறம் சேகுவேரா வச்சிருந்த. அதுக்கு இடையில சீமான வச்சிருந்த. இப்ப ஜோசப் விஜய் வச்சிருக்க. நீ என்ன ஐட்டமாடா?
ஐயோ! என்னைய இவைங்க பண்ண டார்ச்சர்ல நான் வந்து ரொம்ப வ ஒரு அட்வான்ஸா திங்க் பண்றேன்யா. இவைங்கள எப்படிலாம் திட்டலாம் அப்படின்ட்டு. ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். போங்கடா டேய்! நீங்க நீங்க பண்ண டார்ச்சர்ல என் மூளை வளருதுடா. அசுர வளர்ச்சி போகுதுடா டேய்! போங்கடா போதும்டா எனக்கு இந்த 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 வளர்ச்சி போதும்டா போங்கடா. பாவம் கோவை பாஸ்டின் போயிட்டாரு. இப்ப டிரைவர் மட்டும் கிடந்துக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. டிரைவர் அமரன் உன்ட்ட சொல்றேன். தமிழரசன்ற அமரன். நல்லா புரிஞ்சுக்க உனக்கு தூக்கம் வரணும். நீ சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்லா ஜெரிக்கணும். நீ நிம்மதியா வந்து உன்னுடைய ஆட்டோ டிரைவர வந்து வேலைய பார்க்கணும் அப்படின்னா, நீ என்னை பின்தொடராத. நான் சொல்லிட்டேன். என்னை பின்தொடராத. என்னை பின்தொடர்ந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் தூக்கத்த தொலைச்சிருவ. உன் நிம்மதிய தொலைச்சிருவ. ஏன்னா, நீ சாப்பிடுற சாப்பாடு உனக்கு செரிக்காது. ஏன்னா, நீ வந்து டிரைவர் வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்ட. அதனால வந்து என்னை பின்தொடராத ஓடி போயிரு. உன் நலனுக்கு போப்பா, உன் நலனுக்கு தான் சொல்றேன். உன் நலனுக்கும், உன் குடும்ப நலனுக்கும், உன் பிள்ளை குட்டிகள் நலனுக்கும், ஏன்னா நான் சொல்றேன். நீ தேவையில்லாம வந்து உன்னையும் தொலைச்சுக்கிறாத, உன் குடும்பத்தையும் நான் வந்து நடுத்தரல நிப்பாட்டிறாத. என்னை பின்தொடர்ந்தேன்னா, நீ உன் உன் குடும்பம் நடுத்தரல நிக்கும்ப்பா. அந்த பாவத்த நான் சுமக்க விரும்பலப்பா. அவ்வளதான். சரி, யாரோ பூட்டு போட்டு ஒருத்தர் வராரு. ஓ! இவரா அவரு? போய் பூட்ட எடுத்துட்டு வாயா, அப்பதான்யா குடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஏன்யா மறுபடியும் மறுபடியும் என்னய்யா என் பேர வேற வச்சுட்டு வந்திருக்க. யோவ்! யார்யா நீங்கெல்லாம்? பேரையும் திருட ஆரம்பிச்சுட்டீங்களேய்யா! யார்யா நீங்கெல்லாம்? ஐயோப்பா! எல்லாத்தையுமே பரவால்லையா. என்னுடைய அந்த பூட்ட எடுத்துட்டு வாயா, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். கட்சியில சேர சொன்னா சேர்றதில்ல. சும்மா கொடி எடுத்து வச்சுக்கிறது, என் பேர எடுத்து வச்சுக்கிறது, இப்படியே வேந்தர், தமிழ் வேந்தர் என்ன கிளப்ன்னு வச்சுக்கிறது, இப்படியே நம்மள டார்ச்சர் பண்றது. அப்புறம் புடிச்சுக்கிட்டு புடத்திலேயே சப்பு 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 சப்புன்னு அடிக்கும்போது வலிக்குது வலிக்குது ஆத்தாடி அம்மாடின்னு கத்திட்டு ஓடுறது. கட்சியில சேருங்கய்யா. சரி ஓகே. இன்னும் ஒரு ஒரு 6 நிமிஷம். அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிருவேன். போதும். பாவம் அந்த பசங்கள ஒரு நாளைக்கு 4 பேர அடிப்போம். ரொம்ப அடிக்க வேணாம். ஒரு நாளைக்கு 4 பேர் 4 பேர் அப்படியே அடிச்சு, 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 அடிச்சு கொண்டு போயி, அவங்கள பைத்தியமாக்கி விட்டுருவோம் அவ்வளோதான். இந்த இப்ப சொல்றேன் பாருங்களேன், இந்த வெள்ளெலி கூட்டம் என்ன செய்யுதும்மா செய்யுது? இந்த வெள்ளெலி கூட்டம் போய் என்ன செய்யுது, இந்த வடுக வெள்ளெலி கூட்டம் பூரா, இவைங்க பூரா மொத்தமா சேர்ந்துக்கிட்டு, இந்த தாவேக்கா தற்கூரிகள பூரா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காய்ங்கங்க. கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காய்ங்க. "ஏன்டா மே 18க்கு நீங்க கொடியேத்துனீங்களாடா? தமிழீழத்த பத்தி பேசுறீங்களாடா? ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படி கெஞ்சுறாய்ங்கங்க கடந்துக்கிட்டு. தேவையா அதெல்லாம்? நான் போய் சொல்றேன், "யோவ்! நீங்க வந்து பேசாம இருந்தாலே அங்கே தமிழ்ல மலர்ந்துரும்யா. எதுக்கு நீங்க பேசி பேசி தான் நாசம் பண்றீங்கன்னு" சொன்னேன். நான் போய் கேட்டேன். "யோவ்! அது நாங்க இந்த தற்கூரி கூட்டத்த நாங்க அடிச்சுக்கிறோம்யா. நீங்க இதெல்லாம் பேசாதீங்கயா. நீங்க ஒண்ணு கோரிக்கை வைங்க. இல்லன்னா சைலண்டா இருங்கயா. நீங்க பேசி பேசி தான் வந்து நாம் தமிழர் கட்சிய கொண்டு போய் கூவத்தாறுல போய் தள்ளி விட்டீங்க. கிட்டத்தட்ட 40,00,000 பேர் ஓட்டு போட்டத வந்து 20,00,000 பேர காலி பண்ணிட்டீங்க பேசி பேசி.
கட்சியை கொண்டு போய் அங்கே போய் ஒரு கூவத்தில் தள்ளி விட்டீங்கய்யா. கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருங்கய்யா. புதுசாக வந்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு மத்திய அரசோட பேசி கீசி ஏதாச்சும் காங்கிரஸோட ஏதாச்சும் பேசியோ மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கியா அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி பேசி கீசி ஏதாச்சும் பண்ணுவாங்கய்யா. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு இங்கே வந்து இரட்டை வாக்குரிமையோ இல்லை தாயத்துக்கு திரும்பி அனுப்புறதுக்கு ஒரு நல்லது செய்வாங்கய்யா. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா போய்க்கு என்னையே ஆபாசம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சொன்னேன், நீங்க பேசுறத வச்சு நீங்க தமிழிலும் பண்ண முடியாது, எந்த மையத்தையும் பிடுங்க முடியாதுடா அப்படின்னு சொன்னேன். அதோட வந்துட்டேன். அதோட நாங்க சீமான பாத்துக்கிறேன். சீமானால வந்து மயிரை கூட பிடுங்க முடியாதா அப்படின்ட்டேன் நான். அதோட டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சரிடா வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா எது மேதகு பிரபாகரன் மல்லருக்கு பொண்ணு கொடுத்தவங்க தானே அவங்க போகிறான். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கூட்டி கொடுத்தாங்க மேதகு பிரபாகரன் மல்லருக்கு. மல்லர் நானும் ஒன்று தானே, ஒரே அப்பனப்ப தான் எல்லாரும் மாப்பிள்ளை தானே அவங்க நம்மளுக்கு. அதனால் இப்போ வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விடலையே, அங்கேயும் விடலையே. மேதகு பிரபாகரன் மல்லர் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. செத்துட்டாங்க எல்லாம். ஏன் டேய் அவங்க ஏல நான் சைலண்டாக தான் இருந்தேன். அவங்க என்னை வந்து ரொம்ப திட்டுனாங்க, ஆபாசமாக திட்டுனாங்க. இந்த கலைராஜ் கலைராஜ்னு ஒருத்தன் வச்சுட்டு அவன் அப்புறம் நான் சொன்னேன் மேதகு பிரபாகரன் மலர் வாழ்கடா வணக்கடா மாப்பிள்ளைகளா அப்படின்ட்டு வந்துட்டேன். அதோட செத்து நேரம் பாதி பேர் மருந்து குடிச்சிருப்பாங்க. எப்படி பிரியன் மட்டும் தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே. சரியா அஜு சபை எதுக்கு, என்ன விஷயம்? நீங்கள் வந்து மாறுபடி ஆச்சு, உங்களுக்கு எதுக்கு தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லையே, அப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. அவங்க பண்ண டார்ச்சர் பண்ணாதன்னு நீங்களும் வரீங்களா? ஐயோ அஜு மாதிரி அஜு தான் நல்ல வேலை. தமிழ்வேந்தன் ப்ரோ ஏன் இப்படி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உலகமே என்ன அபியூஸ் பண்ணுது, நான் அபியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்து பேசுறீங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யாருங்க அப்யூஸ் பண்ணா? நான் இந்த இதில் நீங்கள் இந்த ஸ்பேஸ் முடிஞ்சா பட்டு போய் ப்ளே பண்ணி பாருங்க ஒருத்தன் எப்படி அபியூஸ் பண்ணியிருக்கான்ட்டு. அப்போ புரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ கோவால் அபியூஸே பண்ண கிடையாது, நார்மலாக தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிருவீங்க. ஓகேங்களா? சரி, உங்களை மாதிரி ஒரு ஐடியா ரெக்வஸ்ட் கொடுத்துச்சு எனக்கு. ஆனா தமிழ்வேந்தர்னு போட்டுருந்துச்சு. உங்க ஐடியா அது இல்ல ஃபேக் ஐடியா? அது யாரோ ஃபேக் ஐடி பண்ணியிருக்காருங்க. நீங்க வேற தற்கொலை குரூப் தான். நான் இந்த நாம் தமிழர் குச்சி ஆகி போச்சு கட்சி. இப்போ ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் அந்த வடுக வெள்ளையில அடின்னு அடிச்சு துவச்சி எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இது இப்படி தான் வச்சுட்டு வருவாங்க. என்னுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வருவாங்க, என் பேரில் வருவாங்க, அதுன்னு வாங்கி இதுன்னு வாங்க. அதே மாதிரி இப்போ தாவேக்கா தற்கொலைன்னு ஆகிட்டாங்க. சேம் பிளட், ஒய் பிளட், சேம் பிளட். நீங்க ப்ரோ இருங்க, நீங்க ஒரு கட்சி தலைவரா இருந்துகிட்டு இன்னொரு கட்சிகளை இப்படி பேசலாமா? என்னங்க? உங்க தொண்டர்கள் பேசினா பரவாயில்ல, நீங்க ஒரு கட்சி தலைவர், நீங்களே இப்படி பேசலாமா? நான் தாங்க கட்சி தலைவர், நான் தான் தொண்டரும், நான் தான் எல்லாருமே நான் தான். அதனால வந்து நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. சரி, அப்போ நீங்க பேசுனதுக்கு மறுப்பு யார் தெரியுப்பா? நான் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்? நான் பேசுனது உண்மைதானங்க. இப்போ வந்து அவங்கள போடுன்னு போடுறது நான் தான் போடுறேன். அது என்ன மறுப்பு தெரிவிக்கிறது? எதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்? ஆமாடா திட்டுனேன்டா அப்படின்டுவேன். தற்கொலைன்னு சொல்ல முடியும். ஆபாசம் பேசுறவனா ஆபாசவாதிலாம் சொல்ல முடியும். வடுக வெள்ளைலாம் சொல்ல முடியும். நாளைக்கு நான் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படிதான் சொல்லி பேசுவேன். ஈழத்துல வந்து இனப்படுகொலை செஞ்சவன் பூரா வடுக வெள்ளை பயில தான் பேசுவேனா? எங்க அங்க வடுக வெள்ளேலி அங்க எப்படிங்க இருப்பாங்க? அங்க வடக்குல வந்து தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க. வடுக வெள்ளேலி பூரா எப்படி ஓடனா? வெளிநாட்டுக்கு எப்படிங்க ஓடனா? அவனுக்கு மட்டும் எப்படியும் காசு வந்துச்சு கையில? எப்படி வெளிநாட்டுக்கு ஓடனானுங்க? நீங்க தமிழர்கள் தான் வடுக வெள்ளேலின்னு சொல்றீங்க ஸ்ரீலங்கால. ஏங்க வெளியில ஓடனவன் பூரா யாரும் வடுக வெள்ளேலிங்க. அங்க செத்தவன் பூரா, உயிர் கொடுத்தவன் பூரா வந்து தமிழங்க. ஒன்றும் புரியல ப்ரோ எனக்கு. உங்களுக்கு இது என்னது, நீங்க வந்து ஐயோ மறந்துட்டேனே. நீங்க உங்க
நீங்க டேர்மா சொல்லி பேசுங்க, வெளிப்படையா சொல்லி பேசுங்க, புரிய போகுது. எதுக்கு நீங்க இப்போ ஐயோ வடிவேல் இல்ல இது நான் ஒண்ணு சொல்லுங்கிறேன். நீங்க வந்தீங்களா, பிசினஸ் பண்ணீங்களா, தமிழ்நாட்டுல பொழைச்சிங்களான்னு போங்க. தேவையில்லாமலாம் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க சகோ. அன்பான வேண்டுகோள். ஓகேங்களா? என்ன மார்வாடி, இருந்தாலும் நீங்க மார்வாடி இங்க இருங்க. மார்வாடி வந்தீங்களா, உங்க தொழில செஞ்சீங்களா, சம்பாரிச்சீங்களா, ஜாலியா இருந்துட்டு போங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். கவலைப்படாதீங்க. நாங்க மார்வாடியோ ஏர்வாடியோ நாங்க பிச்சை தமிழர்களுக்கு ஒரு எடுத்தாலும் பரவாயில்லங்க, பிரச்சனைனா உங்களை வாழ வைப்பங்க. கவலைப்படாதீங்க. பிச்சைலாம் எடுக்காதீங்க நீங்க வேற. ஆமா, சந்தோஷமா கவலைப்படாதீங்க. இருந்தா நாங்க நல்லா பிச்சை எடுத்தாலும் வாழ்வாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு சோறுக்கே வழி இல்லாலும் பரவாயில்ல, உங்களை நாங்க வாழ வச்சிருவோம். கவலைப்படாதீங்க. எல்லாம் என்ன நல்லா பிங்க்மேன் வாழ்வாங்க. வாங்க, ஏங்க இப்படி பெரம்புலியாளர் பேசுறீங்க? பிங்க்மேன் வணக்கம். பெருமுடியாளர் பிங்க் பண்ண ஆமா, திராவிடர் கொல்டி வாங்க. பிங்க்மேன் பேசுங்க, என்ன விஷயம்? நீ தாவேக்க தற்குறியா இல்ல வடுக வெள்ளலியா? நான் வெள்ளலி இல்ல, தமிழன். அப்ப நீங்க இது வடுகர். ஓகே. நீங்க வரவனெல்லாம் வடுகர் மார்வாடின்னா இப்ப யாரு தான் ப்ரோ உங்ககிட்ட ஜாலியா பேசுவான்? என்கிட்ட வந்து யாரும் பேச வேணாம் அப்படிதான் சொல்றேன்னா. அப்ப யார்கிட்ட பேசுவீங்க நீங்க? வரவங்ககிட்ட உங்களை மாதிரி இப்போ சிக்கிறவங்கள்ட்ட அடின்னு அடிச்சு அனுப்ப வேண்டியது, அவ்வளவுதான். நீங்க நம்ம ஃப்ரெண்டு, அதனால கொஞ்சம் டீசெண்டா நம்ம வந்து உங்களை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். அதனால் வந்து நீங்கள் தமிழ்நாட்டை வந்து இப்போ தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை நான் திட்டலாமா? நல்லா பொழைச்சிக்குங்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்கள் பொருட்களை எங்கள் காசை பூரா எடுத்து கொண்டு வந்து உங்கள் கடையில் கொடுத்து பொருளை வாங்கிட்டு போய் நாங்கள் போய் நாசமாக போயிடுவோம். ஏங்க நாசமா போறீங்க? நல்லா இருந்துட்டு போங்க. அவ்வளோதான், போங்க. நம்ம அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாராம் தமிழன்னா, எப்படி வடுகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா அங்கதான் போய் சேர போறேன். போய் சேர்ந்துங்க, ஃபர்ஸ்ட் போய் துண்டை போட்டுருங்க, அப்புறம் இடமெல்லாம் போயிடும். சரி, அப்ப டிவிக்கே தமிழர் கட்சியா? அது என்ன கட்சி உங்களை பொறுத்த வரைக்கும்? என்னங்க? டிவிக்கே தமிழர் கட்சி தானே? அது விஜய் தான் சொல்லணும். நான் சொன்னா ஏத்துட்டு போயிடுவாரா? அவர் தமிழர் தானே? விஜய் என்ன தமிழர் தானே? அவர் தமிழர் இல்ல அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரா? சொல்லுங்க. அவர் எப்படிங்க தமிழர் இல்லாம போவாரு? அப்புறம் அதான் சொல்றேன், நான் சொன்னா அவர் தான் சொல்லணும். எப்படி தமிழர் கட்சியா என்னன்னு அவர் தான் சொல்லணும். அண்ணே, வடுக வெள்ளாளி, அது வேணா வெள்ளலியா? வெள்ளலி முரளி மைக் கேட்கிறாரு, அவருக்கு மைக் கொடுங்க. வடுக வெள்ளலி அவரு இவர் யாருன்னு கேட்டுக்கிறோம். கேட்டுக்கிட்டு எவனுமே தமிழர் இல்லையா? என்ன தமிழ் வேந்தன்? எல்லாமே வந்து எங்க இந்த எக்ஸ்தலத்துல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து எல்லாம் வடுக குரூப்புங்க. இப்ப நான் வந்து தமிழர். இப்ப சின்னம்மா தமிழர். வந்துட்டீங்களா முரளி? வணக்கம். வந்துட்டேன். உனக்கு திருவள்ளுவர் பிடிக்குமா பிடிக்காதானே? இப்ப நான் தான் கேள்வி வைக்கணும். இயற்கைக்கு மாறா வந்து நடந்துக்க கூடாது, ஓகேங்களா? இங்க வந்தா நான் தான் கேள்வி வைக்கணும், அதுக்கடுத்து தான் நீங்க கேள்வி வைக்கணும். அப்படி இது சர்வாதிகாரனே. தமிழர் வந்து சர்வாதிகாரம் பண்ணக்கூடாதுங்க. இது ஹோஸ்ட் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை, சர்வாதிகாரம் கிடையாது. இது உரிமை. இல்ல தமிழர் வந்து சர்வாதிகாரி. தம்பி, என் தளம் என் உரிமை, அவ்வளவுதான், புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இப்ப நீங்க தாவேக்கா தற்குறியா வடுக வெள்ளலியா? இந்த பதில் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க. அண்ணே, எனக்கு உண்மையிலே தெரியலண்ணே. தெரியல எனக்கு. தெரியலையா? இத தெரியலையா? எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கணுமா? இப்படி அண்ணே, நம்ம வேற ஏதாவது ஜாலியா பேசுவோண்ணே. நைட் நேரத்துல ஏண்ணே 11 மணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க நைட் நேரத்துல இந்த மாதிரி பின்மேன் இருக்கா? சின்ன பசங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. பாவட பசங்க. தம்பி, தெரியல என்ன சொல்லி கொடுக்க கேளுங்க. ஏன் தம்பி என்னை சிரிப்பு காட்டுறீங்க? அம்மா, ரொம்ப சிரிச்சுட்டேங்க இன்னைக்கு, போங்க. இப்படி சிரிக்க கூடாது, நல்லது இல்லையே. சரி தம்பி, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. அதுவும் இல்லைன்னு சொல்லிப்பாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். விஜிலாண்டிகிட்ட கேட்டேன் இந்த கேள்வியை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சாதி பேர்களை சொல்லியே பேசி, மொழி பேர்களையும் சாதி பேர்களுமே பேசி டிபேட் பண்ணுறீங்களே, நீங்கள் தான் சாதி மதம் மற்றவர்களாச்சு தம்பி. சாதி மொழி மதம் கடந்தவர்களாச்சு தம்பி. அதெல்லாம் அதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க தம்பி. தமிழன்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். நாங்களும் தமிழர் தான். அப்படியா?
ஆள அண்ணே அப்படி போறான். இல்லண்ணே. அதுக்குள்ள இருக்க விஷயத்தெல்லாம் கலைஞ்சு நம்ம தமிழர்களா எப்படி ஒன்றில் இல்ல தம்பி, ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டு அதுல இருக்கோம். அதுல அதுல நீங்க முடிவே எடுக்கலையே. கடைசியில சேம் மணிகண்டன் தானே ஜெயிச்சாரு. பிறமொழியாளர் சேம் மணிகண்டன் தான் ஜெயிச்சாரு. சேம் தமிழன் மணிகண்டன் உங்க ஆளுங்க தமிழ்வேந்தன். ஆ? சேம் மணிகண்டன் உங்க ஆளு, தமிழர் தான் அவரு. எங்க ஆளு கிடையவே கிடையாது. அவர் வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு அவரே இன்னைக்கு சொல்லியிருக்காராம் இல்ல அர்ஜுன் கால் பண்ணி. இன்னைக்கு அவர் அண்ணே சொல்லிட்டாரு. இல்லண்ணே. இங்க பாருங்க இல்ல அவரு சும்மா சொல்றாருண்ணே. தமிழ்வேந்தன் அண்ணே எனக்கு பர்சனலாவே தெரியும் அவரை. அவரு உண்மையிலே உங்க ஆள் தான் தம்பி, தெரியும். எங்க ஆள்லாம் அவர் வந்து இன்னைக்கு சொல்றாரு, நான் தெலுங்கன் தான். அவர் நான் தெலுங்கரா நாடா இருக்கிறதுல இப்ப வம்சங்க அவரு. இங்க இருங்க அவர் சொல்றாரு. இன்னைக்கு ஸ்பேஸ்ல சொல்றாரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும். நான் உண்மையிலேயே தெலுங்கன் தான். நான் தெலுங்கனா இருக்கிறதுல வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வேற ஸ்பீச் கொடுக்குறாரு தம்பி. உண்மை தமிழன் தான். அவர் வடுக வெள்ளலி, எனக்கு நிச்சயமா தெரியும் அவர் யாரு. யோ, ஏங்க உண்மையிலே சிவாஜி பேசி வேற ரெக்கார்ட் பாரு. பண்ணி வச்சிருக்காங்க. இல்லண்ணே தமிழ்வேந்தனே. அண்ணே நான் என்ன சொல்றேன், இப்ப ரெக்கார்ட்லாம் பண்ணி வைப்பீங்களா? எதுல லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணீங்களா இல்ல ஏதாவது ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கீங்களா? இல்ல இது ஆப்பிள் மொபைல்ல கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிருவேன். சரி 200 ஜிபி வச்சிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்னங்க? எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி எதுக்கு சேவ் பண்ணி வைக்கிறீங்க? பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கா? விளையாடுறதுதான். சும்மா ஜாலியா விளையாடிட்டு போறோம். ஓ, வயசுல பெரியவர் மாதிரி இருக்கீங்க, இப்ப விளையாட்டாங்க அது. ஏங்க 74 வயசுலாம் வயசாங்க. 150 வயசாகணுமுங்க, அப்பதாங்க வயசு. நீ ஏன்னா ஆமையா அவ்வளவு வருஷம் வாழ்றதுக்கு. 54 வயசு, 74 என்ன 74 வயசுலாம் ஒரு வயசுன்னு 74 வயசுல அண்ணே வந்து நீங்க ஓட்டர் ஐடி எடுத்து போடுங்க, உங்க வயசு தெரிஞ்சுக்குவோம். தம்பி இது என்ன தம்பி, நீங்க மட்டும் தமிழரா தெலுங்கரா திராவிடரா கேட்டாமனு சொல்ல மாட்டீங்க. நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுறேன். விட்டா டவுசர் எல்லாத்தையும் காட்டிட்டு வேஸ்ட் எல்லாம் கழிட்டு உங்க அம்மனை கொண்டுட்டு நடந்துருவாங்க, பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்க. உங்க போட்டோ பார்த்தா நீங்க 34 வயசு கேட்கவே இல்ல. சும்மா இங்க பாருங்க. தமிழ்வேந்தன் ஒண்ணே நேத்து டிஎம்கே ஜென்சி மீட்டிங்னு ஏதோ கிழட்டு பசங்க எல்லாம் கூட்டு போயிட்டு மீட்டிங் நடத்திட்டு அது வந்து ஜென்சி மீட்டிங்கா. நீங்க யங்ஸ்டர், அத 40 வயசு. உங்களோட நான் அப்லோட் பண்ற எல்லா படமும் 45 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. அது கியூட்டா இருக்கீங்க, அவ்வளவு கியூட்டா சின்ன பையனா. 10 வயசுல ரொம்ப கியூட்டா இருந்தேன். அதை விட ஒரு 65 வயசுக்கு ரசிக்கிறாங்க எல்லாரும். அதான் ரொம்ப கியூட்டா இருப்பேன் 10 வயசுல எல்லாம். தெரியும் எனக்கு. எதுக்கு பொண்ணுங்க மேதகு பிரபாகரன் மலர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருப்பேன் சொல்லுவாரு. போலோ ஆப்னு ஒன்னு இருக்கு, இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. என்னங்க நீங்க டிண்டர் யூஸ் பண்ணுவீங்களா ப்ரோ? நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. பம்பிள் என்ன தெரியாம யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன ஆப்னு தெரியுமா உங்களுக்கு? கம்முட்டுங்க. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல லைக் கட்டுமஸ்தா இருப்பேன்ட்டு ரைட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படிலாம் காமிக்கும் அந்த ஆப்ல. பரவாயில்லங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணுமுங்க. அப்புறம் எதுக்குங்க ஆப்புக்கு தயாரிக்கிறான்? எப்படி அவன் உருவாக்குறான்? என்ஜாய் பண்றதுக்கு தானே. ரெக்கார்ட் பண்ணிட்டு பொம்பளை சோ கேட்க தானே உங்க வீடியோ போடுவாங்க. நீங்களே தேவையில்லாம வாங்கி கொடுத்து போடட்டுமுங்க. இது என்னங்க இருக்குது? அண்ணே இந்த கீழே நம்ம தெலுங்கர் கார்த்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானே, எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, போட்டு போறான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டு தான். அவனுக்கு நான் எல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறேன். ரெக்கார்டு ஸ்பேஸ் தான். அதையும் ரெக்கார்ட் பண்ணா அவன் பைத்தியம்னு அர்த்தம். ஓகேவா? சின்ன ஆசை. ஏதாவது பாட்டு பாடுங்க தமிழ்ல. தூங்கும் தம்பி. மேல இருக்கிறதே பெரிய விஷயம். இது வரைக்கும் பார்த்துருங்க. உங்களையும் முரளியும் வந்து இதுவரை நேரம் மேல வச்சுக்கிறதே வந்து பெரிய விஷயம். பார்த்துருங்கப்பா, அவ்வளவுதான். லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. வாங்க சின்னமலை, வணக்கம். முதலாளி வந்துட்டார். முதலாளி வணக்கம். என்ன சின்னமலை மட்டும் முதலாளின்னு எங்கெல்லாம் திட்டுறீங்க? என்ன சின்னமலை சொந்தக்காரு? இது என்ன திமுக காரரு? அவர் ஆதி திராவிடருங்க, சொந்தக்காரருங்க. ஏங்க நாங்களாம் பிறமொழியாளர்னா அப்ப எங்களை ஒதுக்குறீங்க? இதெல்லாம் தமிழ். ஆமாங்க, அவர் ஆதி திராவிடருங்க, என் சக தமிழ் குடிங்க, சொந்தக்காரருங்க. இதுல என்னங்க இருக்குது? அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா எங்களை ஒடுக்குவீங்க. உங்களை யாருங்க நீங்க? உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு ரொம்ப. அப்போ எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கீங்க. உங்களுக்கு சைக்காலஜிக்கலா வந்து
இப்போ நல்ல ஒரு சைக்கோ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கங்க சகோ. ரொம்ப ரொம்ப விழுந்து போய் கிடக்குங்க. வேணாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. கவலைப்படாதீங்க, நாங்களாம் சின்ன இருக்கோம் அவங்கள காப்பாத்துறதுக்கு. கவலைப்படாதீங்க. சின்ன மலைன்னா வந்து லிட்டில் மவுண்ட்ல இருக்காரு அவரு. ஆமா, அவர் எல்லா மவுண்ட்லயும் இருப்பார். பயங்கரமான ஆளு. முருகர் அவரு. சின்னமலனே இல்ல ஒரு நிமிஷம், சாரி அஜு, சாரி சின்னமலனே, தூத்துக்குள்ள ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்ன, நீங்க என்னன்னு சொன்னீங்க? தாவேக்கா அந்த தம்பி ஏதோ அஜித் அக்கா தம்பி வந்தாதான்னு சொன்னீங்க. தம்பி முரளி தம்பி, நான் சின்னமலன் என்னண்ணே புரியலண்ணே, பார்டர் கிராஸ் சின்னமலன் ஜாலியா பண்றீங்க. பேச விட நான் இது மாட்டேங்க. தம்பி, என்ன நான் உங்களை வரல? மேல இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறதே தப்பு. ஆக்சுவலி நான் சரி நான் விடுங்க உங்களை இது விடுங்க, வரைக்கும் தமிழ் வந்தனே நீங்க நான் உங்களை பேசுங்க. இது அஜு நீங்க வரைக்கும் வந்து பேசுங்க, நான் அஜு நீங்க வச்சிருக்கேன்னா ஒரே பேசுங்க. ஒரு ரீசன் தான் அண்ணன் தம்பி. வந்து நான் ஓப்பனா டென்ஷன் சொல்றேன் ஆகுறாப்ல. தம்பி. நான் உங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு ரீசன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணதில் நீங்கள் பேசியிருக்கீங்க. தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. மேதகு பிரபாகரன் என்னுடைய தலைவர்னு சொல்லி பேசியிருக்கீங்க. நான் அந்த ஒதுக்காகத்தான் உங்களை வந்து கொஞ்சம் வச்சிருக்கீங்க. இல்லைன்னா உங்களை அப்பளே எடுத்து தூக்கி போட்டிருப்பேன். பார்த்துக்குங்க, ஆனா அவ்வளோதான். நீங்க நீங்க பேசுற தமிழ் தேசிய கொள்கை புக்கு வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் உங்க தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கோம். இன்னொன்னு, ஒரு இந்திக்கார என்கிட்ட நீங்க அவ்வளோ மரியாதை கொடுத்து உரிமை கொடுத்து பேசுறீங்க, ஏன் தெலுங்கர்களை பார்த்த உடனே டென்ஷன் ஆவறீங்க? யாராச்சும் தெலுங்கருன்னு சொன்னாங்களா இன்னைக்கு? சொல்லுங்க சகோ. யாராச்சும் வந்தவங்க தெலுங்குன்னு சொன்னாங்களா? நீங்களாம் எதுக்கு தேவையில்லாம எடுத்து விடுறீங்க? இல்ல, நீங்க வடுகர் வந்தேரின்னு சொல்லிருக்கீங்கல்ல, முரளியும் பிங்க் பானியும் பார்த்து, அதனால அம்மா சொல்றேன். மடுகர் வந்தேருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வந்து கார்த்தியா வணக்கம். சும்மா ஒரு வன்னியர் புதுவரை வந்திருக்காரு, ஓஜி அனில். வணக்கம். தமிழ் என்னைய வந்து கார்த்தியா சும்மாவா வன்னியர்ன்றாங்க. நீங்க என்னைய வந்து ஐயோ பிங்மேன் தெலுங்கர்ன்றீங்க. மியூடியா, ஏன் இப்படி பண்ற? உன் தமிழ்வந்தன் bro, ஸ்பேஸ்ல வந்த உடனே ஐயோ தமிழ்வந்தன் பிங்மேன், உன் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை இறக்கி விட்டியா? நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து என்னை வச்சிருக்கிறேன் என் மேல. அவ்வளவு பெரிய பெரிய மனுஷன். ஓடோக்கோனு உனக்கு உனக்கு நல்லா வந்து 2 பேரும் நல்லா அவ்வளவு மரியாதை கொடுத்து அவரை பேசிக்கிறீங்க. அவரை வந்து குடிகார பையன், அந்த பையன், போடா வாடான்னு ஒரு சின்ன பையன் பேசுறான். அவனுக்கு சரியா கூட பிடிச்சி ஒண்ணுக்கு போக தெரியாது அவனுக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பிங்மேன். நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவு அநியாயம் பேசுறான். அவனை கோகோஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு நீ ஓடோக்கோனை கீழே இறக்கி விட்டுட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற. பண்ணக்கூடாது தம்பி, புரியுதா? ட்ரஸ்ட் இருக்கு. நம்பிக்கையை வந்து அந்த உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நீங்க வந்து கடைசி வரையும் வந்து பாதுகாக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வணக்கம். ஓஜின்னு வந்தாரு, இருக்காரா? வணக்கம் ஓஜி. கேட்கலையே. கேக்குதுங்களா? ஹலோ தமிழ்வந்தன் ப்ரோ கேக்குதுங்களா? தமிழ்நந்தன் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஓஜி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமில்ல. நம்ம பிங்மேன் வந்து இன்னைக்கு ஓடோக்கோனை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் வந்து சங்கி. அது இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஐயா தமிழ் வந்தா நீங்க தயவு செஞ்சு போட்டு விடுங்க. கம்பு தான் திட்டிட்டு தமிழ்வந்தன் அவன் லோடாக்கோன் வந்து இவன் என்ன பண்றான்னா திமுக ஸ்பேஸுக்குள்ள போயிருந்தான், லாக்கோ பால்ஸ் கோர்ஸுக்கு போயிருந்தான். அங்க போயிட்டு அங்க என்னத்தையாவது இவன் 7.5 இழுத்தவனா அங்க இருந்து அடிச்சு துரத்திருந்தாங்க. இவன் நேரா போறான். ஒரு 45 கேளுங்க, இவன் நேரா போய் சாராய கடைக்கு போறான். 45 ரூபாய்க்கு ஒரு ஆபீசர் சாய்ஸ வாங்கி அடிக்கான். அடிச்சுட்டு பேச போட்டுட்டு நேரா நமக்கு டிஎம் பண்ணிடுவான். ஆகா, புரியுங்களா? நேரா வந்துட்டு டிஎம் பண்ணிடுவான் நம்மகிட்ட. நான் எங்க வாரேன்ட்டு என்கிட்ட வந்து அப்படிலாம் அவதூறு பரப்பாதீங்க. அவரெல்லாம் குடிக்க மாட்டாருங்க. சொல்றேன், அவதூறு இல்ல, ஜாலியா சொல்றேன். இவன் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு கரெக்டா தான் பேசினாப்புல. பிங்மேன், நான் வந்து அதை ரெக்கார்டை போட்டுட்டு நாளைக்கு போடுறேன். போட்டுட்டு உங்களை டேக் பண்ணிக்கிறேன். நீங்க அதை கேட்டுக்குங்க. ஓகே. ஓஜி அனில் வணக்கம். நீங்க தாவேக்கா தற்கொலையா வடுக வெள்ளலியா? நாங்க வந்து பார்த்தா உங்க கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு கேட்டுட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க தம்பி. நான் என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அதுல வந்து என் கட்சியில வந்து இணையதளத்துல வந்து அந்த இது இருக்குது. கொடியில இல்லண்ணே, கொடியில நீங்க கொடியில நீங்க அறிவிச்சிட்டீங்க. எங்க ஊர்ல இந்த கொடியை கேட்டா தரமாட்டானுங்க, எங்க இல்லைன்றாங்க. ஏதோ வந்து கிடைச்சதுன்னா நான்
கம்பம் ஏத்தி கொடி ஏற்றிடுவேன். தம்பி நான் உங்களதான் சொல்ற கேளுங்க வரவேற்கலாம்னு தம்பி. நினைக்கிறேன். அந்த கம்புலாம் கொடியெல்லாம் ஏத்த வேணாம். நீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கொடி ஏத்துனா ஏன் 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 அரணா கொடியவே கட் பண்ணிட்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். நான் ஏட்டி உருவி பாத்துக்கிறேன். விட்டுருவாங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. தாவேக்கா தற்குறியா, வடுக வெள்ளலியா? அவ்வளவுதான். அண்ணா நாங்க என்னவோ இருந்துட்டு போறோம். உனக்கு சரி. என்னண்ணே? உன் சரி. சொத்த கழுவு நம்ம அடுத்தவங்க ஏன்னா நீ கழுவிட்டு இருக்க? என்னங்க? ஏதோ சொன்னீங்கல்ல. எனக்கு புரியல. எனக்கு கரெக்ட்டா கேட்ச் பண்ணல. ஏன் கீழ போயிட்டீங்க? கீழ போய் மேல தான் இருக்கீங்களா? சொல்லுங்க ஓஜி ஏதோ சொன்னீங்களே. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. என்னய்யா சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சகோ. எதையோ கழுவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. என்னங்க சரியாவே கேட்கல. சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு தான் சகோ. வேற எதுவும் கிடையாது. ஏன் கீழ போயிட்டீங்க? நீங்க தானே மூவ் பண்றீங்க, எல்லாரும் உண்மையை சொல்லுங்க. என்ன சகோ? பிங்க் மேனு வரிசையா எல்லாம் கீழே போறாங்க. இல்ல நான் எதுவுமே அவங்கள டச் பண்ணல. அவங்களா போறாங்க. பயந்துட்டு போறாங்க. தம்பி ஓஜி போயிட்டியா? இருக்கியா? நல்லா கேட்டிருப்பேன். நீ இல்ல. வாய புடுங்காத தம்பி. போய் முரளி தொடர் நல்லா தாங்க போய் பேசுவாரு. உங்களுடைய நல்லா கேட்பேன். கேட்டேன்னு வச்சுங்களேன், நான் தூக்கு போட்டு சாகுற மாரி கேட்டு போயிருவேன். அதனால வந்து ஒழுங்கா இருந்துக்குங்க. அவ்வளோதான். உன்னுடைய சாதி ஆதிக்கவாதத்தை இங்க வந்து காமிக்காத. ஒட்டி அறுத்து விட்டுருவேன் அதோட. அடுத்து யாரோ ஒரு தற்கூரி வராரு பார்ப்போம். கட்சி தலைவரை இருந்துகிட்டு இப்படி அறுத்துருவங்கிட்டோம்னா பேசலாமா நீங்க? அஜு சகோ போய் தூங்க. போய் தூங்க. நாளைக்கு காலைல கடை திறக்கணும். போங்க. கடையை திறக்கிற போய் ரெஸ்ட் எடுங்க. போய் சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போய் தூங்க. நாங்கள் தான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டோம்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற காசை பூரா சுரண்டி எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதான். அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் போய் மும்முரமாக இப்போ கவனத்தை செலுத்துங்க. இது யாரு? மோடிஜியா? உனக்கு முடிஞ்சியா? டைம் முடிஞ்சியா? இதாரு 36. ஜாஃபர் ட்ரக். ஓ மை காட். யார் அது பார்ப்போம். ட்ரக் வெற்றி கழகமா? ஏதோ தப்பு. யாரோ வராங்க. திமுக குரூப் மாதிரி இருக்குது. சரி ஓகே. அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஒருத்தலாம் ஏற்றும். இன்னும் ஒரு எத்தனை நிமிஷம் இருக்குது? கூட போயிடுச்சப்பா. எஸ்டிமேட்டட் டைம் அதிகமாக போச்சப்பா. சரி ஒரு 12 நிமிஷம். ஓகே. வணக்கம். என்னையா அது? தொண்டையில் என்ன தொண்டையில் எதை சிக்கிக்கிருச்சையா? நல்லா தண்ணி குடியா ஃபஸ்ட்டு. தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஏன் தொண்டையில் வந்து கிச்சு கிச்சு? ஐயோ அங்கே எதுக்கையா போய் மூஞ்சியை போய் வச்ச? கிளப்பையா சி கருமம். அவங்க குசு போட இல்லாம போய் மோந்து பார்த்து தெரியவ லூசு பயல. ஏதோ தலை 26,700 வருது அந்த ஐடியில் கேப். என்னையா ஆளக்கானா? ஒரு ஆள் வந்தார், மைக் கொடுத்தேன், ஆள் போயிட்டாப்புல. இளைய தளபதி வாங்க மேலே வாங்க. உங்களை தான் இளைய தளபதி சுரேஷ். வாங்க மேலே வாங்க. தம்பி இளைய தளபதி வணக்கம். நீங்கள் தாவேக்கா தற்குறியா இல்லை வடுக வெள்ளலியா? என்னையா அது? எல்லாருக்குமே தொண்டையில் நோய் வந்திருக்கு. எல்லாம் ஓவரா தண்ணி அடிச்சிட்டீங்களோ? குரல் வலையே போச்சு. சொல்லுங்க இளைய தளபதி.
கஷ்டப்படாம பேசியா? ஏன்யா கஷ்டப்படுறீங்க? பயத்துல குரலே இல்லாம போச்சுயா உங்களுக்கு. ச்சே! வந்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்கெல்லாம் இப்படி பயந்துகிட்டு இப்படி கிடந்தா பாவம். ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. போங்க, போங்க. சரி, இதாரு மாணிக்கமா? தமிழே தான் உயிரே. ஆஹா! ஏதோ ஒரு பிளான் பண்ணி வாரீங்க. சரி பார்க்கலாம் வாங்க. பேசுவோம். வணக்கம். மாணிக்கம் வணக்கம். போயிட்டீங்களே! ச்சே! வணக்கம்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் போயிட்டீங்க. சரி, ஓகே. ஆட்டோ டிரைவர் தூங்கிட்டாம இருக்க. சரி, பரவால்ல. என்ன கைகால சீலன் வணக்கம். மேதகு பிரபாகரன் மலர் தெரியுமா? வாங்க மேதகு பிரபாகரன் மலர பத்தி ஒரு 4 வரியில பேசிட்டு போங்க வாங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். கரிகால சீலன், நீங்க தமிழ்நாட்டு அரசியலையும் பத்தி பேசாதீங்க. இந்திய அரசியல பத்தியும் பேசாதீங்க. இங்க உள்ள கட்சிக்கு எதையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நாசமா போகுதுய்யா. நீங்க சப்போர்ட் பண்ண கட்சியும் நாசமா போகுது. நீங்க இந்த இந்த நாட்ட பத்தி பேசுறீங்க. தமிழ்நாடு நாசமா போகுது. இந்தியாவும் நாசமா போகுதுய்யா. தயவு செய்து அவன் வாய பொத்திக்கிட்டு அவன் வாயில எது இருந்தாலும் நல்லதில்ல. கருமம்யா. உங்க நாட்டையும் நாசம் பண்ணிட்டீங்க. அடுத்த நாட்டையும் நாசம் பண்ணணும். அதானே உங்களுக்கு வந்து உங்களுடைய முழு அ நோக்கம் அதானே? கருமம். எந்த ஜென்மத்தில எந்த காலத்தில நீங்க வந்து சீமான்னு உன் வாயில கொண்டு வச்சீங்களோ, சீமான் நட்டுக்கிட்டு நடுத்தெருவுல நிக்கிறான் வந்து. வசந்து, மண்டையோடு வசந்து. என்னய்யா தமிழ்க்குடி, ஆதி தமிழ்க்குடி என் சொந்தங்களான பறையர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இழிவா? மேதகு பிரபாகரன் மல்லர் இல்லாதனால உங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டு போச்சு. இருந்திருந்தா உங்களுக்கு சுண்ணாங்குஞ்சிலே சுற்றுப்பாப்புல. ஆதி தமிழ்க்குடி என்னுடைய சக தமிழ்க்குடியான என் உடன்பிறப்புகளை வந்து நீ அவ்வளவு இழிவா பேசுற. ஏண்டா திருட்டு மொல்ல மாறி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மன்னிப்பு கேளு ஃபர்ஸ்ட். நான் ஏற்கனவே மன்னிப்பு போட்டுறேன். லூஸ். லூசே, மன்னிப்பு கேள்றா மறுபடி. அன்மியூட் பண்ணுவேன். மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா செருப்படுத்து அடிச்சு போயிருவனைய. உன்ன செருப்பல் அடிப்பேன் நாயே. ஏண்டா திருட்டு மொல்ல மாறி. அவ்வளவு இழிவா பேசுற. நீ பெரிய புடிங்க நீ. ஏண்டா எடுக்கிறது பிச்சை நாயி. நீ வந்து ஆதி தமிழ் குடியான பறையர்கள் நீ அவ்வளவு இழிவா பேசிட்டு போற. ஏண்டா மொல்ல மாறி. தைரியமான ஆள் இருந்தா சென்னைக்கு வந்துட்டு பேசுவேன். ஒரு டேட் சொல்லு, நானும் வரேன். இங்க நீ பேசிட்டு போயிடுறான். உன் நாக்கையும் சுண்ணா கொஞ்சம் அறுத்து கீழே போட்டு போடுவேன். தெனா விட்டு மயிறு போய் பிச்சை எடுத்தேன்னா பிச்சையை மட்டும் எடுக்கிற வேலை பாடுறா வெண்ண. தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி தமிழ் குடியில வந்து இழிவா பேசிக்கிறது. கேட்டா மன்னிப்பு கேட்டானா? நீ நான் பைத்தியமாடா நீ? ஏண்டா சொல்றா, நீ பைத்தியமாடா சொல்றா? பைத்தியமா? சரி தமிழேந்திரன் ஐயா, நீ எதுக்குடா பேசுன அப்படி? பொறுமையா பேசுவோம். நீ எதுக்குடா அப்படி பேசுன? டேய் நீ போய் சொல்றா. ஐயா உங்களுக்கு 48 வயசு தான். நான் 48 வயசோ 100 வயசோ இங்க வயசு முக்கியம் கிடையாது. நீ பறையர்களை வந்து இதுக்கு நீ அவ்வளவு இழிவா பேசுன. எதுக்கு பேசுன? சரி, ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்களான சொன்னீங்க லூசு முண்டை கம்முன்றா. எதுக்காக நீ பேசுற? மன்னிப்பு கேட்ற ஃபர்ஸ்ட். மன்னிப்பு கேட்டு அதுக்கடுத்து பேசு. நீ உன்னை விட மாட்டேன். நீ உன்னை நான் கீழே இருக்க மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்டு தான் நீ அடுத்து பேசணும். மன்னிப்பு போட்டாராம். டேய் செவிட்டு புண்டியாண்டி, நான் ஏற்கனவே மன்னிப்பு மண்டை திருட்டு பயல. நீ மேதகு பிரபாகரன் வணங்குறீங்களடா?
மேதகு பிரபாகரன் வணங்குறவன் எவனாச்சும் இப்படி பேசுறான்டா சக தமிழ் குடிய சொல்டா அன்மியூட் பண்ணாடா பேசுறான். சரி எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க தமிழ் டேய் நீ ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்கணும் பதில் சொல்றா ஃபர்ஸ்ட் நான் மன்னிச்சுக்கணும் ஏற்கனவே சொல்றா. சொல்லி போட்டேன் நீ மன்னிப்பு. இந்த தளத்துல கேள்றா எல்லாரும் கேட்கணும்டா ரெக்கார்ட்ஸ் பேசுறா நான் போடணும்டா எடுத்து வெளியே போடணும். டேய் நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன் பதிவாகவும் போட்டுட்டேன். இப்ப டேய் நீ இப்போ நான் இங்க இரு உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நான் ஆதி தமிழ் குடியான பறையர்களை நான் இழிவுபடுத்தி பேசுனது தப்பு தான், மன்னிச்சுக்குங்க உலக தமிழர்களை என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டு பேசு. மேதகு பிரபாகரன் மீது சத்தியம் பண்ணி சொல்லி இனிமே இது மாதிரி சக தமிழர்களை எந்த சக தமிழர்களையும் நான் வந்து இது மாதிரி இழிவாக பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு நீ அது பேசு. அன்மியூட் பண்றேன். டேய் செவிட்டு புண்டை ஏற்கனவே சொல்லி போட்டேன். டேய் மேதகு பிரபாகரன் பேரை சொல்றேன், நீ அப்படி இருந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்துறேன்டா. திமிரு பிடிச்சவனே, சாதி வரி பிடிச்சவனே, நீ வடுக வெள்ளி பயல தானே, நீ திருட்டு பயல மொல்ல மாதிரி வேஷம் படுத்துறீங்க தமிழ்னு சொல்லிட்டு. நீ உண்மையை சொல்றேன், நீ மேதகு பிரபாகரனுக்கு பயந்து வாழ்றவனா இருந்தா, மேதகு பிரபாகரன் நீ வந்து தலைவரா ஏத்துக்கிறவனா இருந்தா, மேதகு பிரபாகரன் வந்து உலக தமிழர்களின் தலைவர் அப்படின்னு ஏத்துக்கிட்டவனா இருந்தா, நீ இப்ப நான் அன்மியூட் பண்ணுவேன். உலக தமிழ் மக்களே, ஆதி தமிழ் குடிகளான பறையரை வந்து நான் இழிவா பேசினதுக்கு நான் உங்களோட எந்த விதமான ஒரு தங்கு தயவுன்ட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பி. நான் உனக்கு 2 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் டைம் தரேன் நீ பேசுறதுக்கு எடுத்து. தமிழேந்திரன் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன் தம்பி. இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து மறுபடியும் அன்மியூட் பண்றேன், நீ மன்னிப்பு கீழே அதுக்கடுத்து பேசுவோம். நான் திருப்பி சொல்றேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்ப திருப்பி வேணும்னா மன்னிப்பு கேளு, சொல்லு, மன்னிப்பு கேளு. அட கேட்க விடுறா லூசு புண்டை. எத்தனை வாட்டிக்கு நான் மன்னிப்பு கேட்கறது? திருப்பி எத்தனை வாட்டி கேட்கறது? ஏன் மன்னிப்பு கேளுடா, ஏன்டா மன்னிப்பு மன்னிப்பு தாடா நான் கேட்டுட்டேன். இந்த எங்கடா கேக்கலடா, நீ கேக்கலடா. ஏடா நீ செவிட்டு புண்டியாடா. டேய் மன்னிப்பு கேளுடா. ஏன்டா வந்து மேதகு பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்றேன், இவ்வளவு இழிவா பேசிக்கிறேன். டேய் சாதி வரி நாய். டேய் சாதி ஏன்டா மேதகு பிரபாகரன் சொல்லிட்டு பேசுற, மேதகு பிரபாகரன் மல்லருக்கு அவ்வளவு பயமில்லையாடா உனக்கு? இவ்வளவு இழிவா நடந்துக்கிற? அப்ப நீ வடுக வெள்ளி பயல் தானே மொல்ல மாதிரி. மன்னிப்பு கேளுடா ஃபர்ஸ்ட், மன்னிப்பு கேளு. சரி மன்னிச்சு கொள்ளுங்கோ. சரி இப்ப என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ? இப்ப என்னென்றால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ? யோ என்ன மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லு. உலக தமிழர்களே, நான் ஆதி தமிழ் குடியான பறையர்களை நான் இழிவாக பேசியதற்கு நான் மன்னிப்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பேசு. மேதகு பிரபாகரன் மீது ஆணை, இனிமேல் எந்த தமிழ் குடியையும் நான் இப்படி இழிவாக பேச மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லு. அப்பதான் உன்னை விடுவேன். நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், நான் பதிவா போட்டு தம்பி. நீ பதிவா போடு, எங்கேயும் போடு, படுத்துக்கிட்டு போடு, என்ன பெய். ஏன்னா இங்க மன்னிப்பு கேட்டானு பேசு. சரி நான் ஆதிக்குடிகளை வந்து நான் தவறா பேசினதுக்கு நான் என்ன மன்னிச்சு கொள்ளும். ஆதி தமிழ் குடியான பறையர்களை நான் இழிவாக பேசினதுக்கு நான் மியூட் போட தான் செய்வேன். நீ கரெக்டா உணவு. நான் மேதகு பிரபாகரன் மீது நான் சத்தியமா சொல்லுகிறேன் அப்படின்லாம் எல்லாமே எனக்கு தெளிவா சொல்லணும். இனிமேல் நான் மறுபடியும் சொல்றேன் பாரு வசந்த், ஆதி தமிழ் குடியான பறையர்களை நான் இழிவாக பேசியதற்கு இந்த தமிழ் உலகத்திற்கு தமிழர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது மாதிரியான இழிவான செயல்களில் இனிமேல் செயலிட மாட்டேன் என மேதகு பிரபாகரன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசு. டே மெண்டல் புண்டை, நான் சொன்னாலும் நீ பேச விட மாட்டாடா லூசு புண்டை. ஏய் கொஞ்சம் பொறுமையாரு. டேய் லூசு புண்டை, உனக்கு செவிட்டு புண்டியா நீ? எத்தனை வாட்டி பொறுமையாரு. டேய் செவிட்டு புண்டை, எத்தனை வாட்டி ஆதி தமிழ் குடியான டேய் செவிட்டு புண்டை. டேய் ஆதி தமிழ் அவ்வளவு இழிவா பேசுன. 72 வயசு மன்னிப்பு கேட்டு போயிரு. மன்னிப்பு கேட்டு போயிரு. டேய் தமிழ்வேந்தன் பலதோட்டி புண்டியாண்டி. மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே நீ? டேய் லூசு புண்டை, மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே நீ? அட செவிட்டு புண்டியாடா நீ? மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே நீ? நீ செவிட்டு புண்டியாடா நீ? நீ மேதகு பிரபாகரன் உண்டா போன சுயசாதி வரியன் நிக்கியாடா லூசு புண்டை. நீ மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே? நீயே ஒரு சாதி வரி. நீ மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே? நீயே ஒரு சாதி வரியன். நீ மேதகு பிரபாகரனுடைய பிள்ளை தானே?
டேய் நானா விட்ட ஒரிஜினல் சொல்லுடா, பிள்ளைடா மேதகு சொல்றா. பிரபாகரோட பிள்ளை தானே நீ? ஆமாடா சொல்றா. அப்புறம் நீ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான்டா. நீ எப்படிடா நான் நீ நான் 2 மேதகு பிரபா ஏய் டேய் நீ மேதகு பிரபாகரன் பிள்ளையா இருந்தா நீ எப்படிடா வந்து ஆதி தமிழ் குடியான பறையர்கள் அவளை இழிவா பேசியிருப்ப? சொல்லுடா. டேய் நானே கரையான் டேய் சொல்லுடா இங்க. என்னடா இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? சொல்லுடா, பேசுடா. டேய் நானே கரையான் குடிதான்டா லூசு புண்டவனே. என்னடா சொன்ன? நானே கரையான் குடி, அதாவது நானே உங்களோட பறையர் குடி கரையான் குடி என்று ஒரே குடி. நானே என்னடா இந்த குடியை நானே தப்பா பேசுவேன் லூசு புண்டவனே. நீ அப்ப நீ இப்பதான் சொன்ன நான் தப்பா பேசுறதுக்கு மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொன்ன. இப்ப தலைகீழ பேசுற. தண்ணி போட்டிருக்கியா? தண்ணி போட்டிருக்கியாடா? மறுபடியும் அன்மியூட் பண்றேன். என்னுடைய சக தமிழ் குடியான பறையர் குடியை நான் இழிவா பேசியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேதகு பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், இனிமே இது மாதிரியான செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அன்மியூட் பண்ணியாச்சு. நான் மியூட் பண்ணிக்கிறேன். டேய் நான் எத்தனை வாட்டி தான் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு பைத்தியமாடா நீ? உண்மையில நீ பைத்தியமாடா நீ? நான் எத்தனை வாட்டி உன்னோட கேட்கறது மன்னிப்பு சரியான பைத்தியக்கார தாயோலியா இருப்ப அவளுக்கு நீ. பரதேசி பண்ணாட பழுதோட்டி பிறந்திருப்ப அவளுக்கு லூசு புண்டவனே. படா புண்டவனே, உன்னோட யார் பேசுறே நீ? நீ மேதகு பிரபாகரன் பிள்ளை தானே? ஓடாதடா டேய், ஓடாதடா டேய், ஓடாதடா சாதி உரிப்பாயில வடுக வெள்ளலிப்பாயில, ஓடாதடா. மாட்டினியா நீ? நொப்பானவள் எத்தனை தடவை நீ தப்பிப்ப? நீ எவ்வளவு நேரம் ஓட முடியும்? இங்க வந்து இயற்கைன்னு ஒண்ணு இருக்குடா. தமிழ் தாய்ன்னு ஒண்ணு இருப்பா. உன்னைய வச்சு செய்வா. நல்லா புரிஞ்சுக்க. வந்துட்டு போறான். சாதியே இல்ல அப்படின்னு சொன்னவன் எங்களுக்கு சாதியே இல்லைன்னு சொல்லவன் இன்னைக்கு நானும் கரையர் குடிடா, நானும் பறையர் குடி ஒண்ணுதானான்னு சொல்லிட்டு போறான். நானும் அதைத்தான் நான் சொல்றேன். கரையர் குடியும் பல்லர் குடியும் மல்லர் குடியும் ஒண்ணுதான் சொல்றேன். நான் சொல்லும் போது நீ என்னை வந்து திட்டுற. ஆனா நீ வந்து சொல்லிட்டு போற. ஒண்ணா அடிச்சு உடப்பேண்டியாய் இருங்கடியாய். எவெல்லாம் பொய் பேசிக்கிட்டு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு மொள்ள மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு முடிச்சு வித்தகனம் பண்ணிக்கிட்டு இங்க ஈழத்தமிழர்கள் போர்வையில் வந்துக்கிட்டு என்னென்ன திருட்டு வேலை பண்ணுவீங்களோ அதை அப்புறம் அடிச்சு உடைப்பேன்டா. உன் வாயிலே வந்து சொல்ல வச்சுட்டான். அன்னைக்கு சொன்னா இந்த வசந்த் தான் சொல்றான், நான் மீனவர் குடின்னு சொன்ன பதிவிட்டான். இங்க வந்து என்கிட்ட வந்து நான் மீனவர் குடின்னு பதிவிட்டான். இன்னைக்கு சொல்றான் நானே கரையார் குடிதான்டா, நானும் பறையர் குடி ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன கரிகாலசீலன்? மல்லர் வாழ்க, மல்லர் வாழ்க. மேதகு பிரபாகரன் மல்லர் வாழ்க. நான் தான் ஜெயிப்பேன். இது கரிகாலன் சீலன் நான் தான் ஜெயிப்பேன். சரி, ஓகே. இன்னைக்கு செம்ம ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி. சரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலைல சந்திப்போம். நாளைக்கு காலைல ஸ்பேஸ் போட மாட்டேன். நாளைக்கு பொழுசாக தான் ஸ்பேஸ் போடுவேன். அதே 9:30 மணி இந்தியா டைம் 9:30 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. அப்போ பேசுவாங்க. கரிகாலத்தில் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். நாளைக்கு வாங்க, டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நீங்கள் எந்த குடியை சார்ந்தவர், நீங்களும் பறையரும் பல்லரும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா அப்படின்றத மட்டும் நாளைக்கு வந்து பதிவு செஞ்சுருங்க. கரிகாலசீலன் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஏன்னா ரொம்ப நன்றி. வசந்துக்கு ரொம்ப நன்றி. மேதகு பிரபாகரன் மல்லருக்கு கோடான கோடியான வழக்கங்கள். மேதகு பிரபாகரன் மல்லர் இங்கே நிற்கிறதுனால தான் இந்த மாதிரியான வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லா பேரும் வர்றான், வந்து சொல்கிறான், ஆமாம் நானும் கரையாளர் தான் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நான் சொன்னேன் மேதகு பிரபாகரன் கரையாளர். மேதகு பிரபாகரன் கரையாளர்னா மல்லர் கல்லர் பல்லர் பறையர் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் சொன்னேன். என்னை வந்து திட்டுறானுங்க. என்னை அவன்டான் இவன்டான் என் பிள்ளை குட்டி கிட்டி எல்லாத்தையும் அசிங்கமாக திட்டினான். இன்னைக்கு அவனே வந்து சொல்லிட்டு போகிறான், நானே கரையாளர் தான், கரையாளரும் பறையரும் ஒன்று தானான்னு சொல்லிட்டு போகிறான். இன்னைக்கு அவனே என்னை திட்டினவனே சொல்லிட்டு போயிடான். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. போயிட்டாரப்பா.
எல்லாரும் எடுத்துங்க, இது ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான். அவன் பேசியிருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகே எடுத்து வெளியே போட்டு விட்றான். என்னை பத்தி நெகட்டிவா இருக்குன்னு போட்டு விடு. அவன் பேசுனது ரெக்கார்ட் போட்டு விட்றான், மறந்துடாதடா. தம்ஸ் அப் பண்றா டேய். கார்த்திக் இருக்கியா? தம்ஸ் அப் பண்ணு. கரெக்டா கட் பண்ணி என்னைய டார்கெட் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு பதிவு போட்டுரு. வசந்த் போட்டதை வந்து தனியா போட்டுறா, மறந்துடாதடா.